எனக்கு வரும் பொழுது முதல் கேட்கின்ற கேள்வி, ஏன் திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். அவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கையில் அவர் சொன்னார், எனக்கு இப்ப 39, 40 ஆக போகுது. என்னுடன் படித்தவர்கள் நண்பர்கள் எல்லாரும் திருமணம் செய்துட்டார்கள். அப்ப எனக்கு திருமணம் செய்யாம இருக்க ஒரு அந்தரமா இருக்கு. முதலாவது, வெளியில போனா எல்லாரும் கேட்கிறார்கள், என்ன கல்யாணம் செய்தாச்சோ, என்ன செய்யலையோ என்னன்னு கேட்கிறார்கள். அது ரெண்டாவது. மூன்றாவது, வெளியில போகைக்குள்ள மற்ற நண்பர்கள் மற்றவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகளும் வருகிறார்கள். அப்ப நாங்க ஒன்று கூடலோ கல்யாணம் கூட அங்க போகைக்குள்ள அவர்களை பார்க்க எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகுது. எனக்கு நான் கல்யாணம் கட்டையில் என்ன ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் அமைதியாக தியானம் நடைபெறும். அதனையடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் லம்போதரன் அவர்கள் டொரண்டோ, கனடாவிலிருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு திருமணம். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எனது வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசலும், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வுடன் நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்முள் உள்ள தெய்வீகத்தினை உணர்ந்து எமது ஆழ் மனதினை தட்டி எழுப்பி எமது சுயத்தினை அறிந்து மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலை அடைவோம் ஆக. இப்பொழுது தியானம் செய்யும் முறையை கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் பாருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில், அதாவது உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ள முடியும். என்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானத்தினை மேற்கொள்வோம். முதல் 15 நிமிடங்களும் ஒரு இனிமையான மன அமைதியை தரும் இசையுடன் இணைந்து தியானத்தினை மேற்கொள்வோம். தொடர்ந்து மௌன தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்களின் மேல் 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்கள் நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக டாக்டர் சதா மேனோ மற்றும் சிவாமோகன் மாஸ்டர் இருந்தார்கள். எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாக. அடுத்ததாக எங்களுடைய பேச்சாளரை பற்றிய சிறு அறிமுகம். டாக்டர் லம்போதரன் ஐயா அவர்கள் இந்த தளத்தில் ஒவ்வொரு மாதமும் அருமையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அவர் ஒரு ஜிபியா இருக்கிறார் டொரண்டோ, கனடாவில். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் பலருக்கும் ஆன்லைனில், சிறுவருக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதோடு தமிழ் FM ரேடியோவிலேயும் மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அவரை பற்றி கூட அறிய வேணும் என்று சொன்னால் சைவ சித்தாந்த சத்சங் என்ற குரூப்பில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அவரை திருமணம் என்ற தலைப்பில் அவர் இன்று பேச வருகிறார்கள். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தழி போட்டு என்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிற்றம்பலம். அறிமுகத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் உரையாட இருக்கின்ற விஷயம் திருமணம், மேரேஜ். திருமணம் என்பதை பற்றி உரையாடுறது என்றால் நான் நினைக்கிறேன் இப்பதான் உரையாடலாம் என்றேன். என்றால் திருமணம் முடித்து அதிலே 30 வருடங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து குழந்தைகளை வளர்த்து திருப்பி அந்த அனுபவமும் வர வேண்டும், அந்த தகுதியும் வர வேண்டும் இல்லையா என்று சொல்லுவார்கள். இதை பற்றி கொஞ்சம் ஒரு சிந்தனையாக திருமணத்தை பற்றி பார்ப்போம் என்று. இதுல ஒரு விஷயம் என்னென்று கேட்டால், உண்மையாக இந்த திருமணம் பற்றிய விஷயங்கள் நாங்கள் கதைக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, அறிகின்ற பொழுது அது எங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்கள் இதுல இருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள், திருமண வாழ்க்கையில் 30-40 வருட 20-30 வருடங்களுக்கு மேலாக திருமண வாழ்க்கையை கடந்து வந்திருப்பவர். ஆனால் எங்களுடைய திருமணம் முடிக்க போகின்றவர்களுக்கும் அல்லது நாங்கள் பலருக்கு திருமணம் முடித்து வைக்கின்ற நிலையிலே இருக்கிறோம், அந்த நிலையிலேயும் எங்களுக்கு திருமணத்தை பற்றிய ஒரு தெளிவு, அறிவு இருந்தால் நன்றாயிருக்கும் நினைக்கிறேன். முதல்ல இந்த திருமணம் என்றால் என்ன என்று பார்த்தால், திருமணம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதுல 2 பேர் வந்துடுவிடும். திருமணம் என்றாலே 2 பேர், மினிமம் 2 இல்லையா, அதுல வந்துடுவார்கள். 2 பேருடைய மனம், உடல், மற்றது பொருள். பொருள் என்கிற பொழுது இங்க வளங்கள், ரிசோர்சஸ், அவர்களுடைய ஃபேமிலி, சொசைட்டி, எல்லாவற்றையும் ஒரு
சேர்ந்து ஷேர் பண்ணுகின்ற. ஸோ மேரேஜ் இன்வால்வ்டு two individuals. This involves sharing, experiencing, and enjoying the two minds together, two bodies together, and two individuals together, and their resources, the material, family, and social resources together. அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு 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 பெரிய ஒரு ஷேரிங் கொண்டு வருகிறது. ரெண்டு பேர் வாழ்க்கையில இவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு இணைகின்றது அது திருமணம் என்று சொல்வார். திருமணம் என்பது ஒரு கட்டமைப்பு. மேரேஜ் இஸ் an institution. இன்ஸ்டிடியூஷன் என்றால் அது ஒரு நிறுவன கட்டமைப்பு. இட் இஸ் an unwritten contract. அது ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். திருமணத்தில் எழுதப்படாதுன்னா நாங்கள் எழுத்தெழுதுறது இருக்கிறது, அது திருமண பதிவு. அதிலே கூட இன்னென்னத்தை செய்கிறோம் இன்னத்தை செய்யலன்னு எழுதுறது. ரெண்டு பேர் இணைகிறோம் என்று தான் எழுதுகின்றோம். அது என்னென்ன செய்யணும்ன்றது சில சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்குது. இப்போ மேரேஜ் இஸ் an institution, மேரேஜ் இஸ் an unwritten contract. இந்த திருமணத்துக்கு we can approach in 3 or 4 ways. One is a individual or personal aspect of the marriage. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நோக்கில அதை பார்க்கிறது உண்டு. ரெண்டாவது the family aspect of the marriage. அந்த குடும்பங்கள் சேர்ந்து அந்த திருமணம் செய்யக்குள்ள அந்த family aspect of the marriage. And then social aspect of the marriage. சமூக கட்டமைப்பு, சமூக எதிர்பார்ப்பு, சமூக நியதிகளுக்கு கூடாக இந்த திருமணத்தை பார்த்தல். மற்றது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜ். ஆன்மீக ரீதியாக இந்த திருமணத்தை, அதனுடைய எதிர்பார்ப்புகள், அதனுடைய கட்டமைப்பை பார்த்தல். அப்படி பார்க்கலாம் நாங்கள். So we are going to approach the topic marriage. First is individual aspect, the family aspect, then the social aspect and spiritual aspect. Ancient Tamils divided the subject of love, the love என்று சொல்லுவார்கள். அதாவது இன்பம் என்பதை one of the goal of the human life வச்சிருக்கிறார்கள். புருஷார்த்தம், அர்த்தம் என்றா பொருள், புருஷண்டா மனித வாழ்க்கைக்குரிய 4 இலக்குகளாக அறம், பொருள், இன்பம், வீட்டை வைத்திருக்கிறார்கள். இது சமய மரபிலேயும் இருக்கு. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அப்ப இந்த இன்பம் என்பதை தமிழ் மரபிலே 2ஆக பிரித்து வச்சிருப்பார்கள். ஒன்று களவு நெறி, மற்றது கற்பு நெறி. களவண்டது லவ் மேரேஜ். களவண்டது ஏன் களவண்டு வந்ததென்றால், முதல் மற்றவர்கள் தெரியாமல் தான் முதலவர்கள் ஒருவர் சந்திக்கிறதோ பரிமாறிக்கொள்வதோ பிறகுதான் தெரிய வருது. அதனுடையனாலே அதை களவண்டு. மற்றது கற்பு என்றால் நாங்கள் 2 குடும்பங்கள் பேசி இணைந்து தெரியுது. அரேஞ்ச் மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் என்று இப்ப நாங்கள் இதை சொல்லுகின்றோம். இந்த 2க்குமே நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த திருமணத்துல நாங்க பார்க்கின்ற பொழுது முதலாவது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜை பார்ப்போம். அதாவது ஒருவருடைய ரெண்டு மேரேஜையும் பார்க்க போறோம். 2க்கும் ஒவ்வொன்றில ஆஸ்பெக்ட்ல பார்க்க போறோம். நாங்க இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் என்று சொன்னால் ஒரு தனி மனித ரீதியாக ஒரு ஆடவன் அல்லது பெண்ணுக்கு அந்த திருமணத்தினுடைய தன்மை என்ன, நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்றதை பற்றி பார்க்கணும். முதலாவது இந்த திருமணம் செய்ய வேண்டுமான்றது முதல் கேள்வி. எல்லாரும் யோசிக்கிறது எல்லாரும் திருமணம் செய்ய வேணும், அப்புறம் ஒரு வயசு வந்தோடனே திருமணம் செய்ய வேணும். முதலாக திருமணத்துக்கு எனக்கு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பேர்கள் குறிப்பிடப்படாமல் நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னர் நண்பர் ஒருவர் தன்னுடைய நண்பர் ஒருவரை எனக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது தொலைபேசி ஊடாக தன்னுடைய வந்திருக்கிற பொழுது சொன்னார், என்னுடைய நண்பர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு இப்ப
39-40 ஆக போகுது, 40 வரப்போகுது. அவருக்கு திருமணங்கள் ஒன்றும் சரி வரையில. இவ்வளவு காலமும் பெற்றோர் ஜாதகம் பார்த்து செவ்வாய் குற்றம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தவித்து கொண்டு வந்துட்டார்கள். அவர் இப்ப டிசைடட், இனி இதெல்லாம் பார்க்கிறேன் எப்படியும் திருமணம் செய்ய வேணும் என்று டிசைடட். அவருக்கா கதை உண்டு. அப்ப நான் போன்ல தான் அவரோட கதைச்சேன். டெலிஃபோன்ல அவரோட பேசும் பொழுது இப்பதான் முதல் அறிமுகம். இப்ப நான் அவரோட கதைச்சிட்டு கேட்டேன். முதலாவது கேள்வி, நீங்கள் ஏன் திருமணம் செய்யணும் என்று யோசிக்கிறீங்க? சற்று எதிர்பாராத ஒரு கேள்வி, ஏன் திருமணம் செய்யணும் யோசிக்கிறீங்க? இது அவரை மட்டும் கேட்டது இல்லை, அதுக்கு பிற்பாடும் பல பேர் இளைஞர்களை கூட இந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது, இந்த நிலை எனக்கு வரும் பொழுது முதல் கேட்கின்ற கேள்வி, ஏன் திருமணம் செய்ய வேணும் என்று யோசிக்கிறேன். அவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கையில் அவர் சொன்னார், எனக்கு இப்ப 39-40 ஆக போகுது. என்னுடன் படித்தவர்கள் நண்பர்கள் எல்லாரும் திருமணம் செய்துட்டார்கள். அப்ப எனக்கு திருமணம் செய்யாம இருக்க ஒரு அந்தரமா இருக்கு. முதலாவது, வெளியில போனா எல்லாரும் கேட்கிறார்கள், என்ன கல்யாணம் செய்தாச்சோ, என்ன செய்யலையோ என்னன்னு கேட்கிறார்கள். அது ரெண்டாவது. மூன்றாவது, வெளியில போகைக்குள்ள மற்ற நண்பர்கள் மற்றவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகளும் வருகிறார்கள். அப்ப நாங்க ஒன்று கூடலோ கல்யாணம் கூட அங்க போகைக்குள்ள அவர்களை பார்க்க எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகுது. எனக்கு நான் கல்யாணம் கட்டையில் என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வருகிறது. ஆனபடியினால நானும் திருமணம் செய்யணும் என்று யோசிக்கிறேன் என்று சொன்னேன். அது முதலாவது. ரெண்டாவதா கேட்ட கேள்வி, சரி திருமணம் செய்கிறேன்டா, அப்ப எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்கிறீர்? அது ரெண்டாவது கேள்வி. எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்கிறீர்? அவர் சொன்னார், எனக்கு பெருசா வடிவண்டு தேவையில்லை, அந்த அளவுக்கு அழகு அப்படி வடிவண்டு தேவையில்லை. ஆனா வெளியில நான் கூட்டிக் கொண்டு போகிறேன், என்னோட கூட்டிக் கொண்டு போக மற்றவ பார்த்து குறை சொல்லாம அசிங்கம் என்று சொல்லாத அளவுக்கு இருக்க வேணும். அது முதலாவது. ரெண்டாவது சொன்னேன், நான் பெருசா டவுரி சீதனம் அப்படி எல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப தெரியும் தானே, ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உழைச்சாத்தான் குடும்பம் நடத்தலாம். ஆகவே ஓரளவுக்கு படிச்சு வேலை செய்து குறிப்பிட்ட அளவு வருமானம் இருக்க உழைக்கக்கூடிய பெண்ணை உழைக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். ரெண்டும் அவசியம். இதுதான் ரெண்டு. இது முதலாவது ஏன் என்றதுக்கு அவர் சொன்ன காரணம், மற்றது எப்படிப்பட்ட பார்ட்னர் எதிர்பார்க்கிறது. நான் இப்ப சொன்னேன், இது ரெண்டுக்காகவும் திருமணம் செய்ய தேவையில்லை என்று சொன்னேன். அவர் அதிர்ச்சி அடைஞ்சார், ஒரு ஷாக். அவருக்கு என்ன இப்படி சொல்றீங்களா? அவர் முதல் பிறகு நான் கண்டு கதை சொல்லிக்கிறேன், நான் அந்த நேரம் நேர்ல பார்த்து நான் இது ரெண்டுக்காகவும் யூ டோன்ட் நீட் டு மேரி என்று சொன்னேன். இப்ப கேட்டார். அதுக்கு பிறகு அவர் விளக்கம் சொன்னது, முதலாவது திருமணம் என்பது அவர்கள் கல்யாணம் செய்துட்டார்கள், எனக்கு 30 வயசு வந்துட்டது 40 வயசுன்றது வந்துட்டது, அதுக்காக இல்லை. என்னுடன் படித்தவர்கள் ஒத்த வயதுக்காரர்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் அந்த வயசுல இருக்கிற எல்லாரும் திருமணம் செய்து நான் திருமணம் செய்ய ஆகவே திருமணம் செய்ய வேணும், அதுவும் அல்ல. மற்றவர் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோட இருக்கிற நானும் அப்படி இருக்க வேணும் போக வேணும், அதுக்கும் அல்ல. திருமணம் என்பது அந்த அந்த ஆணோ ஆடவனோ அந்த பெண்ணுடைய மனசுல ஒரு ஏகுதல், ஒரு ஏக்கம். ஏகுதல் என்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம். என்னுடைய வாழ்க்கையை என்னொருவரோட நான் ஷேர் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு பி டுகெதர். இப்படி ஒரு நல்ல பொழுது, நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கல, நல்ல ஒரு படத்தை பார்க்கக்குள்ள, வீட்டுல இருக்கல, நல்ல ஒரு தண்டைக்குள்ள, ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் மொமெண்ட், திஸ் லைஃப், both pain and pleasures, my achievements, my proud, என்னுடைய சாதனைகள், என்னுடைய பெறுபேறுகள் எல்லாத்தையும் நான் என்னோட அன்போட ஒருவரோட இருந்து கதைக்க, ஷேர் பண்ண. ஐ லவ் டு ஷேர் இட். அந்த ஒரு ஏகுதல் இருக்கிறார் வரும் பொழுதுதான் அந்த திருமணம் என்றது தேவை. அது முதலாவது. இப்ப எல்லாருமே திருமண பந்தத்துல வரணும் என்று இல்லை. அது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது எப்படிப்பட்ட ஆள் என்று பார்க்கின்ற பொழுது, இதுக்குள்ள சொன்ன மாதிரி இந்த என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு. ஆனால் இந்த எதிர்பார்ப்புன்றது அவருடைய எதிர்பார்ப்பா இல்லாமல் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பத்தான் இருந்திருக்கு. சொன்னார் என்று கேட்டால், நான் கூட்டிக் கொண்டு போய்க்க மற்றவர்கள் குறை சொல்றாத அளவுக்கு வடிவிருக்கலாம்.
மற்றது பொருளாதாரத்தை முற்றில்லாம நடத்துற அளவுக்கு தொழில் இருக்க வேணும், அது தொழில் செய்கிறதுக்குரிய படிப்பு இருக்கணும். அதைத்தான் எதிர்பார்ப்பு. அதுவும் திருமணத்துடைய நோக்கமா இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை இல்லையா? ஆகவே நாங்கள் அந்த முதற்கோணல் முற்றுங்கோணல் என்று இருக்கிறது. இது அவர் மட்டுமல்ல, பல இடங்கள்ல நீங்களும் கவனிச்சிருப்பீர்கள், செய்திருப்போம் நாங்களும். கன பேர் எனக்கெல்லாம் பல பேர் என்னுடைய துணைவியார் எங்களுடைய வந்து சில பேர் சொல்றது, எங்களுக்கு ஒரு மகன் இருக்குது, மகள் இருக்குது, அல்லது ஒரு பிள்ளை இருக்குது, இங்க அது பாருங்கோன்னு சொன்னா முதலாவது சொல்லுவினம், முதலாவது சொல்ல அதுல கணக்கு இருக்கு, ஜாதகம் ஒன்று இருக்கு, அதுக்கு பிறகு வருவோம். முதலாவது சொல்லுவார்கள் எங்களுக்கு ஒரு டாக்டர், என்ஜினியர், அப்படி பாருங்கன்னு சொல்லுவார். அப்படி கேட்கறோண்டு இருக்குல்ல. அப்ப அது கொஞ்சம் தூரம்னா நான் பெருசா ஒன்று அதை பற்றி சொல்றது இல்லை, கேட்டுட்டு விட்டுடுவேன். கொஞ்சம் நெருக்கமான ஆகலண்டா கேட்கறது, டாக்டர் என் வீட்டுல கணக்க வரத்தக்கார வச்சிடணும்னு கேட்பேன், அல்லது ஹாஸ்பிட்டல் நடத்த போறீங்களோன்னு கேட்பேன். ஃபேமிலி தான் நடத்த போறீங்க, அதுக்கு ஏன் டாக்டர்? முதல் ரெக்யூர்மெண்டே அப்படித்தான் வருவேன். என்ஜினியர்னா கேட்கறது, நீங்கள் என்ன ஏதாவது ஹவுசிங் ஸ்கீம் அல்லது பிரிட்ஜ் கட்ட போறீங்களோ, அப்படித்தான் கேட்கறது. இது நகைச்சுவையாக உரையாடக்கூடிய இடத்துல கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுலயே முதலாவது என்னுடைய பிள்ளைக்கு அல்லது அந்த ஆடவனுக்கு அல்லது பெண்ணுக்கு தகுந்த நல்ல வரன் என்று பார்க்க வேணும், அப்படித்தானே? சூட்டபிள் பார்ட்னர் என்றதான் முதலாவதா வரணும். ஆனா எங்கள் சமூகத்துல இந்த சூட்டபிள் பார்ட்னர் என்றது கடைசியா போய் அவருடைய சோசியோ எக்கனாமிக் ப்ரொஃபைல் தான் முன்னுக்கு வருது. என்ன படிச்சிருக்கிற, டாக்டரை பார்க்கணும் அல்லது எப்படி பார்க்கணும், அப்படி அது ஒரு uses the marriage as a ladder to climb our social status. ஒரு லெடரா பாவிக்கிறோம் எங்களோட சமூக அந்தஸ்தை கூட்டிக் கொள்றதுக்கு. இது மிக தவறான அணுகுமுறை, மிக தவறான அணுகுமுறை. அப்ப மேரேஜ் என்பது பொதுவாக காதலிச்சு வாரதுல இது வராது, அங்க போய் நாங்கள் இது பார்க்க தேவையில்லை. ஆனா இன்றைக்கு காதல்லையும் இதுகள் புகுந்திருக்கு பல இடங்கள்ல. அந்த ஐடியாஸ் இன்கிரீன்ட் இந்த யங் மைண்ட் டூ. இப்போ அவங்களும் காதலி கேட்கல, இதை பார்த்து காதலிக்கிறது இருக்குது, இல்லை என்று சொல்லல. ஸ்டேட்டஸை பார்த்து காதலிக்கிறது, தொழிலை பார்த்து காதலிக்கிறது, அழகை பார்த்து காதலிக்கிறது எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் they should be aware of these pitfalls. இதுகள் வந்து எங்களுக்கு இருக்கிற pitfalls. When we look for the marriage, first வந்து the person should be ready to be married. அவருக்கு அந்த மனதிலே அந்த ஏகுதல் வேணும். ரெண்டாவதாக வந்து அந்த எப்படிப்பட்ட பார்ட்னர் என்றதிலே இருக்குது. மூன்றாவது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கோம், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு கேட்டால், படிச்சு முடிச்சிருவாங்க 22, 23, 24 they graduated and started earning. They can start their individual life, but they don't want to marry immediately. என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே? They want to enjoy the life. So what they do is they give the best of their years, தங்களுடைய அருமையான இளமை காலத்தையும், the best of their resources ஐயும், they spending it for their own enjoyment. So the marriage and family become very secondary. So when they are reaching what do you call, almost 30 or early 30s, mid 30s, they want to commit to the marriage. அப்ப சொல்றது, your priority in life, I mean the priority in life and not the marriage, just a self-indulgence. ஒரு செல்ஃப் சென்டர்ட், ஒரு செல்ஃபிஷான மோட்டிவ் ஒன்று அந்த மனதில் இருக்கு. அப்படி வரைக்குள்ள திருமண வாழ்க்கையில வரைக்குள்ள அது அங்க பிரதிபலிக்கும். They didn't give the first place, they didn't give the best of their time for their married life. They didn't prepare to give the best of their life for their kids. இந்த இளம காலத்துல குழந்தைகளோட பெற்று அவர்களை வளர்த்தெடுக்கிறது கொடுக்கல, கொஞ்சம் பிந்தித்தான் அதை கொடுப்போம் என்று யோசிக்கிறார்கள். But they expect the best in their partner. They expect the best in their children. நாங்கள் எங்களுடைய அருமையான வளமான இளமை காலத்தை எங்களுடைய ஓன் இது கண்டு வச்சு போட்டு, பிறகு மேரி பண்ண பிறகு நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பார்ட்னர் வேணும், பார்ட்னர் எல்லாம் பெஸ்ட் வேணும், பிள்ளைகள் பெஸ்டா வர வேணும்.
அப்படி என்று இல்லை. I'll tell you இன்னொரு ஸ்டோரி. when was in அப்ப ஜெஃப்னால இருக்கிற காலத்துல சாந்திகம் என்ற ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. I was one of the founder member அப்ப we came across a case. There was a child, one of the prestigious schoolல primary படிச்சு கொண்டிருக்கிறார். The behavioral problem of the child. So seen by the pediatrician அதனால எல்லாம் பார்த்து மெடிக்கலா ஒன்றும் இல்லை, ஆனா பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எங்களோட கவுன்சிலிங் சென்டருக்கு வந்தது. We are the beginners, but we were learning counseling from the expert counselors. So I was witness. இப்போ பார்த்தா அந்த சின்ன பிள்ளைக்குரிய கவுன்சிலிங் மெத்தட், பிள்ளை தெரப்பி அதெல்லாம் இருக்குது. எல்லாம் செய்து பார்த்தோம். Ultimately, when we went into detail, what we found out was the parents, when they married, they decided to postpone getting the பிள்ளை வர்றதை பின்னுக்கு போட யோசித்தார்கள். So they didn't want to get children in the first few years. They want to enjoy. They got married. அது இப்பவும் இருக்கிறது. So they want to enjoy their life. But despite their precaution and contraception, the girl was conceived. கருத்துடைய மாத்திரையெல்லாம் பாவிச்சிருந்தாலும் கூட கருத்தரிச்சாச்சு. அது தெரிய வந்த உடனே they went to the doctor. They tried all the available means at that time. இப்போ ஸ்ரீலங்காவில் அபோர்ஷன் லீகல் இல்லை. பட் other methods like a tablet, அது இது அன்னாசி பழத்துல இருந்து ஜாகிங், ரன்னிங் அண்ட் மெடிக்கேஷன் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிற மெடிக்கல் கான்செப்ட், நத்திங் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட 5-6 months பிரெக்னெண்டா வந்த பிறகு they accepted that. But they are lovely family, caring family, educated parents. They have all the resources. They love their child. But somehow the parental attitude and the பெற்றோருடைய மனநிலை, அந்த கரு தரிக்கிற காலத்திலையும் இல்லையும், அது புறம் அங்காலையும் லைஃப்ல தன்னை அறியாமலே அது பிரதிபலிச்சதோ தெரியாது. இந்த பிள்ளைண்ட வளர்ச்சியிலையும் உளவிருத்தியிலையும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருமண பந்தம் மற்றது எங்களுடைய மனநிலை என்று சொல்லுவார்கள். நீண்ட காலத்துக்குன்னு ஒரு புக் உண்டு, மரமலை அடிகள் என்று இந்தியாவில் ஒருவர் இருந்தவர். அவர் எழுதின புஸ்தகம் உண்டு, 100 ஆண்டு உயிர் வாழ்தல். அப்படி இன்ட்ரெஸ்டிங் புக். ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் இஸ் தாயின் மனநிலையின் கருவின் அமைப்பு. The mentality and emotions of the pregnant mother affect the development of the child in the womb. And I was told it is true. So that is important. அப்ப மேரேஜ் என்பது தனியாக 2 பேர் மட்டுமில்லை, அடுத்த ஜெனரேஷன் புரோஜனியையும் கொண்டு வரது உண்டு. So if we are not prepared for the marriage ourselves, then our married life and they will be a disaster. That's one thing. Second thing, when we match the marriage with education, wealth, social status, and of course எங்களை இருக்குது என்ன காஸ்ட் அண்ட் ஹாரோஸ்கோப், இப்படி எல்லாம் பார்க்குறோம் நாங்கள் தானே. இதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணிக்குள்ள if the individuals and other aspects were not matched, அவர்களுக்குரிய மற்ற தனி மனித ஈர்ப்புகள் அவர்களுக்கு இல்லாட்டிக்கு இட்ஸ் எண்ட் அப் இன் a loveless marriage, just a contract, loveless marriage. ஒரு அன்பில்லாத காதல் இல்லாத வாழ்க்கை ஒன்று வந்தது. loveless marriage is a sin. தொல்காப்பியத்துல தமிழ் நூல், பழந்தமிழ் நூல்ல தொல்காப்பியர் சொல்லுவார். அப்படி எல்லாம் பேசுற திருமணத்துல பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் எல்லாம் சொல்லுவார். காதல் திருமணத்துல அப்படி இல்லை. அப்பயா சொல்லுவார், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அவ்வளவுதான். 2 பேர் தாங்கள் கண்டு காதலிச்சு அங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அது தண்ட பாட்டிலேயே வருகிறது. Provided both of them with the good maturity and both of them is ready for their
healthy married life without hidden agenda of economic benefits, social benefits அதுகள் இல்லாம இருக்க வேண்டும். Exploitation அதுகள் இல்லாம இருக்கும். அதுக்கு we need to have education from childhood. Preparing the children for the marriage start from premarital counseling and இருக்கு. You can't change. Kids, children are getting married when they are 30 or 25, 30. All of their personalities and ideas and lifestyles already well formed. இப்போ வந்து அவருக்கு ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் கொடுத்தோ அந்த பெண்ணுக்கு ப்ரீமரிட்டல் கொடுத்தோ nothing will change. So it should be given from the childhood. அப்ப இந்த காதல் மேரேஜத்தான் அந்த சங்க இலக்கியத்துல யாயும் ஞாயும் யாராகியரோ கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த பாடலை. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையின் நொந்தையும் எம்முறை கேளீர் யானின் நீயும் எவ்வளி அறிதும். நீ ஞானே மார் எந்த தந்தைக்கும் உண்ட தந்தைக்கும் தெரியுமோ, எந்த குடும்பத்துக்கு உண்ட குடும்பத்துக்கு தெரியுமோ? இல்லை. நீ யாரோ நான் யாரோ, நீ யாரோ நான் யாரோ. செம்புல பெயல் நீர் போல, செம்மண்ணில மழை விழுந்து அந்த மழையும் அந்த மண்ணும் கலந்து அப்படியே கலந்து செந்நீராக ஓடுவது போல அன்புடை நெஞ்சந்தாங்கலந்தனவே. அது காதல். ஆனா மற்ற பெர்ஸ்பெக்ட்ல பார்த்தா தேசி தேகிற திருமணங்கள் அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன பார்க்க வேண்டும் பண்றதுக்கு தொல்காப்பியர் சொல்றார், பிறப்பே. பிறப்புன்றது ஃபேமிலி. குடிமை, குடிமை என்றது அவை என்ன சொல்றது, த ட்ரெண்ட், ஒழுக்கம், அந்த சோஷியல் ட்ரெண்ட். மற்றது ஆண்மை. ஆண்மை என்பது இங்க வந்து அவை பர்சனாலிட்டி, மூச்சென்று சொல்லுவோமே அந்த இது ஆண்மை. ஆண்டோடு வயசு, உருவு, தோற்றம் ஒத்திருக்க வேணும். நிறுத்த காம வாயில், அவர்களுடைய செக்ஷுவல் டிசைர்ஸ் ஒத்து போகக்கூடியதா இருக்கணும், அட்ராக்ஷன் அண்ட் டிசைர்ஸ் ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். நிறைய அவர்களுடைய குவாலிட்டிஸ் ஒத்து போகக்கூடியதா இருக்க வேணும். அருளே, அன்பு ஒத்து போகக்கூடியதா இருக்க வேணும். உணர்வோடு ஃபீலிங்ஸ் ஒத்து போக வேணும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணல என்று கேள்விப்பட்டு பண்ணாங்க, அது ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். திரு, அவருடைய what do you call the wealth status ஒத்து போகக்கூடியதா இருக்கணும் இன் அரேஞ்ச் மேரேஜ். அதானே சொல்றேன், திருவோடு முறை உற கிளந்த ஒப்பினது என்று சொல்லி வரும். இதை வச்சுத்தான் அவர்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு இதுகள் எல்லாத்தையும் கணக்க பார்க்கறது இல்லை. பொதுவாக நாங்கள் ஜாதகத்துல வந்து செவ்வாய் எங்க இருக்கு, சனி எங்க இருக்கு, 7 செவ்வாய் 8 செவ்வாய் 10 பொருத்தம் அப்படி எல்லாம் பார்க்கறது. இதுல 10 பொறுத்தரவு அவர் சொன்னது இது. ஆகவே திருமணம் என்கின்ற பொழுது, அதை நிர்ணயிக்கின்ற பொழுது, டிசைட் பண்ணுகின்ற பொழுது இது எல்லாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட். இந்த இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டுக்கு தான் பிறகு வரைக்குள்ளே எங்களுக்கு இப்ப எல்லாம் திருமணங்கள்ல ஆணும் பெண்ணுமல்ல, ஆணும் திருமணம் செய்யறது, பெண்ணும் திருமணம் செய்யறது எல்லாமே வருகிறது. எல்லாம் திருமண பந்தங்களா வருது. எங்கள் உறவுகள் பந்தங்களுக்கு இல்லையும் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் இந்த இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட், பர்சனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜுக்கு வருது. அது ஒன்று. ரெண்டாவது ஃபேமிலி ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜ். திருமணம் பண்ணி வரைக்குள்ள ஃபேமிலி ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. லவ் மேரேஜில் ஃபேமிலி ஆஸ்பெக்ட் சம்டைம் மேட்சிங், சம்டைம் நாட் மேட்சிங். அப்பதான் கிளாஷ் பண்றது இல்லையா, அது ஒன்று இருக்கு. இந்த பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல ப்ரிப்பரேஷன் ஒன்று சொன்னாங்க. ப்ரிப்பரேஷன் எஜுகேஷன் இருக்குது, நிறைய ஜெண்டர் ரோல்ஸ் எஜுகேஷன் இருக்குது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது. இந்த காலத்துல ஆண் பெண் அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய இது இரண்டா பழைய இதுல வந்து சொல்றது என்ன, பெண்ணண்டா இப்படி இருக்கணும், ஆணண்டா இப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் இப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு சரி அது அந்த எஜுகேஷன்ஸ் இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் ஒன்று இருக்குது. எங்களை இங்க சண்டே ஸ்கூல் நடக்கிறது. இந்த சண்டே ஸ்கூலுக்கு பாடப்புத்தகம் தயார் செய்து கொண்டு வந்த வேளையில ஒரு தமிழ் பாட்டு அதுல இருக்குது. அதுல வந்து இதுதான் போட்டிருக்கு, ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்கும் பொழுது இல்லை மாப்பிள்ளை பார்க்கக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இந்த பாட்டை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அப்போ எல்லாம் இருப்பாங்க டிரான்ஸ்லேஷன்ல. என்னுடைய மகள் இருந்தவ சிவோ ஜஸ்ட் 10 years நினைக்கிறேன். அப்போ 10 or 7 இருக்க வேணும், மேபி 10 and above years ago. அப்போ அந்த பாட்டுல இருக்குது, அந்த பரன் பார்க்கும் பொழுது தகப்பனார் பார்ப்பார், வர்ற மாப்பிள்ளை வந்து படிச்சவரா இருக்கணும். தாய் எதிர்பார்ப்பா வர்ற மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் காசு உள்ளவர, கொஞ்சம் இதுள்ளவரா இருக்க வேணும், பெண் கொஞ்சம் வசதியாக வாழ்றதுக்கு.
குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவினர்கள் பாப்பினமா அவர் நல்ல குடும்ப சூழல்ல இருந்து வந்திருக்கணும். ஏன்னா அதானே வேண்டும் மிங்கிலிங், தங்களுடைய எக்ஸ்பேண்டிங் இந்தியா சோஷியல் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எதிர்பார்ப்பு. இந்த பெண் எதிர்பார்ப்பார், கேர்ள் எதிர்பார்ப்பார். டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ உடனே என்னுடைய மகள் சொன்ன அளவு 10 வயசு, ஐநோ 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 ஐநோன்னு சொன்னேன். என்னென்று கேட்டு கூட சொன்னால் ஹேண்ட்ஸம் என்றார். ஹேண்ட்ஸம். அப்ப ஒரு திருமணம் பார்க்கக்குள்ள அது இயல்பு, இது இயல்பு. ஆனா இதெல்லாம் சரியென்று இல்லை, பொதுவாக அந்த இயல்பு இருக்கின்றது. நான் பார்த்துக்கிறோம். இது இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜ். தென் சோஷியல் ஆஸ்பெக்ட், ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ல கேள்விப்பட்டு பண்ணாங்க சம்பந்தி என்று சொல்ற வேற இருக்கு. சம்பந்தி. ஏன் சம்பந்தி என்று சொல்றது? சமபந்தி, ஒரே டேபிள்ல இருந்து ஒரே இதுல இருந்து சாப்பிடக்கூடியதா இருக்கு. என்றால் the family should have similar taste, not only with the food, the values, the custom, the manners, எல்லாத்திலையும் கிட்டத்தட்ட ஒத்த பண்பு உடையவர்களா இருந்தால்தான் அந்த குடும்பம் ரெண்டும் ஒட்டும், இல்லையா? குடும்பம் ரெண்டும் மட்டும். அதுக்காகத்தான் இந்த திருமணத்துல திருவள்ளுவர் சொல்றார், தொல்காப்பியர் சொல்றார், பிறப்பை பார்க்கணும், குடுமையை பார்க்கணும், மற்றது அருள் அந்த திருவை பார்க்கணும். அதெல்லாம் சேம் சோஷியோ similar socio-education and cultural background, the families will mingle together easily. அதான் சமபந்தி சம்பந்தி. அப்ப பொதுவாக பேச்சு செய்கிற திருமணங்கள்ல அது ஒரு இடத்தை எடுக்குது, the family. ரெண்டாவது the purpose of the marriage is not only for the individual, they have to raise a family. இல்வாழ்வான் என்று சொல்றது is a family holder, இல்லையா? They have to get kids, they have to raise the kids. அப்ப இது ஒன் ஆஃப் த cherished virtue, மிகப்பெரிய அறமாக சொல்லப்படுகிறது. 2 பேர் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோட ஒரு குடும்பமா வாழ்றத சொல்லுவார். இப்ப இல்லறம் என்பது எல்லாத்திலும் சிறந்ததா சொல்லுவார். வள்ளுவர் சொல்லுவார், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வும் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. என்ன ஸ்பிரிச்சுவல் ஆஸ்டெரிட்டிஸ் அது இது எல்லா செய்தராக்களையும் விட ஒரு இல்வாழ்க்கையில ட்ரை பண்றவன் முயல்றவன் மிக சிறந்தவன் என்று சொல்ல. துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துளை. ஃபேமிலியில் இருக்கிறவன் தான் துறவிகளுக்கும் சப்போர்ட், துறவு இல்லாமல் இருக்கிற பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்போர்ட், இறந்தவர்கள் பித்ருக்களுக்கு கடுமை செய்யறதும் அவர் தான். திஸ் இஸ் a family life. So that's the expectation of the family and family life. Then the social aspect of the marriage. Social aspect of the marriage தான் நாங்க பார்க்கிறோம். நாங்கள similar socio-cultural background in arranged marriages work together well. But love marriages in the aspect may or may not match. It depends on real love. Love is the strength of it. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜ். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் என்று சொல்றது ஆன்மீக ரீதியா பார்க்கிற திருமணத்தை. அது என்ன, வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த மேரேஜ்னா, எங்களுக்கு ரிலிஜன்ல எங்களுடைய ரிலிஜன்ல மட்டும் வேறு ரிலிஜன்ல கடவுளே கணவன் மனைவியாக இருக்கிறார். வேறு ஒரு ரிலிஜன்லயும் இல்லை. எங்களுடைய ரிலிஜன் தான் கடவுளே கணவன் மனைவியாக இருக்கிறார். அப்ப சொல்லுவார்கள், இனரெறித்து வந்தானே எரிவளர்ப்பவனந்தானே உணவு கொள்பவனந்தானே ஆகிய ஒருவன் வையம் புணர்வுறு போகம் மூழ்க. இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் போகத்திலே மூழ்கும்படியாக அவன் திருமணம் முடித்தான். அவன் திருமணம் முடித்தான் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப இறைவன் அங்க கணவன் மனைவியாக இருப்பதனாலேயும் இறைவன் ஒன்றாக இருப்பதனாலேயும் புரணம் பெண்ணுமாகி மனைவினை முடித்தான் அண்ணான் புணர்ப்பை யார் மதிக்கவல்ல. அப்ப எங்களோட ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ்ல ஆண் பெண் சேர்க்கை, ஆண் பெண் கவர்ச்சி எல்லாம் ஏன் இருக்குன்னு கேட்டா, எல்லாம் சிவசக்தி அம்சமாக இருப்பதுனால.
ஆண்கள் எல்லாரையும் நாங்க பார்க்கக்குள்ள சிவத்தினுடைய அம்சமாக பார்க்கிறோம், சக்தியை பார்க்க அந்த பெண்களை பார்க்கும் பொழுது சக்தி என்ற அம்சமா பார்க்கிறோம். அதனாலதான் அந்த ஈர்ப்பு இருக்கிறது, அதனாலதான் காதல் வருகிறது, அதனாலதான் கலைவு வருகிறது, அதனாலதான் திருமணம் நடக்குது. திருமணம் என்பது சிவசக்தி ஐக்கியம். திருமண தம்பதிகளை பார்வதி பரமேஸ்வரராக பாவித்து வணங்கி வாழ்த்தும் மரபு என்னுடைய சைவ திருமண மரபு. ஒரு வீட்டுல நீங்க திருமணம் முடித்து இல்லறம் நடத்துகின்ற பொழுது அவர்கள் பார்வதி பரமேஸ்வருடைய பிரதிநிதிகளாகத்தான் நாங்க நடத்தி வீட்டுல அவர்களுக்கு கொடுக்கிற பெரிய அறை சுவாமி அறை என்று சொல்லுவார்கள். சுவாமி அறை பெரிய அறை அதான் திருமண தம்பதிகளுக்கு கொடுப்பது. பார்வதி பரமேஸ்வரனுடைய பிரதிநிதிகள் போல அவர்கள் ஒரு மினி ரிப்ரசன்டேட்டிவ் சிவா அண்ட் சக்தி தான் இருக்கிறது. அது இந்த இன்டராக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட புராணங்கள்ல கடவுள்களுக்கே கூட சண்டைகள் நடந்திருக்கு. அங்கேயும் சண்டை நடந்திருக்கு. உமாதேவியார் கோவிச்சு கொண்டு போறது இருக்கும், தட்சன்கிட்ட திருப்பி போறது இருக்கும், திருப்பி மாமனாருக்கும் இவருக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது இருக்கும், குழந்தைகள் மாம்பழத்துக்காக போய் சண்டை பிடிக்கிறது, பிறகு மேலையில போய் ஏறி இருக்கிறது இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கும். அழகான புராண கதைகள் எங்களுக்கு என்ரிச்சிங் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இதுலதான் இதுல இருந்தது. அப்ப பார்த்தோம்னா நாங்க திருமணம் என்றால் என்ன, எந்த வியூவில நாங்க பார்க்கணும், ஏன் திருமணம் என்றது தேவை என்று பார்த்த நாங்க திருமணத்துல எப்படிப்பட்ட பார்ட்னர் அல்லது தன்னுடைய இணையை தேட வேணும் என்றதை பார்த்தனாங்க. இதற்கான தயார்படுத்தல்கள் சிறு வயதில் இருந்தே வர வேணும், பிள்ளைகளுக்கு வர வேணும். இரண்டு அவர்கள் வளர்ற பொழுது இந்த விதமான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் they prepare for the profession Mary, they should be prepared for their life. நாங்கள் எல்லாம் படிப்போம், ஆனால் இது படிப்பதில்லை. அது கொண்டு வர வேணும் ஒன்று. அடுத்ததாக திருமணத்தை தனிமனித ரீதியாக பார்க்கின்றோம், மற்றது குடும்ப ரீதியாக பார்க்கின்றோம், சமூக ரீதியாக பார்க்கின்றோம், ஆன்மீக ரீதியாக பார்க்கின்றோம். இந்த 4 வகைகள்லையும் இந்த காதல் திருமணம், மற்றது நாங்கள் பேசி தருகிற திருமணம், ரெண்டினும் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோம். திருமணத்துல மிகவும் முக்கியமானது இஸ் எ கான்ட்ராக்ட், இஸ் எ ட்ரஸ்ட், நம்பிக்கை, அண்ட் we need to respect. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் உடைத்து. அன்பும் அறனும், இங்க அறிவு தேவையில்லை, don't need the knowledge. அரண், அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் the duties and responsibilities அதை தெரிஞ்சு அந்த அறத்தின்படி நடந்தால் அது பண்பும் பயனும் உடைத்து என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். So we need to know our roles, we need to know our capability, and we need to love each other. Loveless marriage is a sin. அது என்னன்னு சொன்னால், அது சொன்ன மாதிரி அந்த I don't know, as a physician ஆயிருக்கிறவனே, there are doctors here too. I find it many of our families and marriagesல அந்த love and aspect இருக்கிறது இல்லை. அரேஞ்ச் மேரேஜ், the individual relationship is like what you call தங்களுடைய கணவன் என்னது மனைவி இந்த பிள்ளைண்டு அப்பா அல்லது பிள்ளைண்டு அம்மா, ஈவன் அட்ரஸ் அப்பாண்டு தான் கூப்பிடுகிறோம், என்ன அம்மா அப்பாண்டு. நோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இல்லை. I conclude my talk with one of my things. நாங்கள் கவுன்சிலிங் படிக்கக்குள்ள, that's the time Sri Lankan war start பண்ணாங்க. That was a dire necessity at that time to start the counseling center. அப்ப என்னுடைய ஆரம்ப காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், தொடங்கி இந்த போராட்டம் தொடங்கி பல போராட்ட குழுக்கள் இருந்தன. இந்த போராட்ட குழுக்களுக்கு இடையிலே நிறைய சண்டைகள் எல்லாம் பார்த்தால் ஒருவரையே கொன்று வைத்து, நாங்கள் என்னத்துக்கோ போராட துவங்கினாங்க. அப்புறம் பார்த்தா ஒருவரையோடையே கொன்று வைத்து போஸ்ட்ல கட்டல இருந்து, சுட்டு போட்டு டயர் போட்டு எரிக்கிறதுல இருந்து, இவர் அவற்றையால் என்று கடத்துறதுல இருந்து, சித்திரவதையில இருந்து எங்களுக்குள்ளேயே வந்துட்டு வெரி டோமெண்டிங் டைம். அது கதைக்கவும் மேலாது, பேசவும் மேலாது, வயது இருந்தாலும் பயம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை, அப்படியான நிலை. அப்ப நாங்கள் எங்களுடைய கவுன்சிலிங் குரூப்ல எங்களுக்குள்ள கதை, இப்ப எங்களுக்கு ஃபாதர் செல்வரட்னவர் என்பவர் எக்ஸலன்ட் டீச்சர் அண்ட் கவுன்சிலர் இப்பவும் இருக்கிறார். ஃபாதர் டேமியன் என்பவர் இப்பவும் இருக்கிறார். இவர் தான் எங்களுக்கு கவுன்சிலிங் படிப்பிச்சது. ஆனா இஸ் ஃப்ரம் யூகே, பிரிட்டன் இருக்கிறாவும் அப்போ எங்களுக்கு படிப்பிச்சவர். அப்ப we have a close discussion. We are talking about என்னென்று எங்கட கம்யூனிட்டியில இப்படி எல்லாம் நடக்குது. How this is happening to our community? This internal killing, torturing, kidnapping, another thing.
இவ்வளவு ஒரு பீஸ் லவிங் கம்யூனிட்டி என்று சொல்றோம், ஜாஃப்னா கல்ச்சர் என்று சொல்றோம், எங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி எல்லாம் சொல்றோம். ஹவு டிட் இட் கம்? இவ்வளவு ஆன்மீகம், இவ்வளவு பண்பாடு, இவ்வளவு இலக்கியம், இவ்வளவு சமயம், இவ்வளவு தர்மம் எல்லாம் கிடைக்கிற சொசைட்டிக்குள்ள இது எப்படி வருகிறது என்று கேட்கல. ஃபாதர் செல்வர் நம்ம ஒப்பீனியன் இந்த கதையில சொல்றார். This is from these kids are products of loveless marriage என்று சொன்னார். இந்த பிள்ளைகள் அன்பற்ற, காதல் இல்லாத, அன்பில்லாத திருமண பந்தத்தில் இருந்த அந்த பெற்றோருடைய பிள்ளைகள். அவர்கள் வீட்டுல பெற்றோருடைய அன்பை கண்டதில்லை, காதலை கண்டதில்லை. அந்த வீட்டுல ஒரு கண்ட்ராக்டின் படி ஒரு கம்பெனி மாதிரி நடந்து கொண்டிருக்கவே தவிர அந்த அன்பு இளையோடுவதை பார்க்கிறதில்லை. So they didn't experience it. That may be the reason or reason. Same thing, Rajini Thiranagama, she was shut down, one of our lecturer, anatomy lecturer. The violence, where did this violence come from? It's from our home, it's from our schools, it's from our churches and temples. எங்கட கோயில்கள்ல, எங்கட சர்ச்சஸ்ல, எங்கட பள்ளிக்கூடங்கள்ல, எங்கட வீடுகள்ல இருந்துதான் இந்த குரூரமான வன்முறை எங்கள் பிள்ளைகளிட்டு வருகிறது. So that's how it is very important. And nowadays people talk about so many other things also. We didn't touch about the divorce, we didn't touch about the gay marriage, lesbian marriage, polygamy. But I will conclude here. Thank you for the opportunity, and it's for your time to ask questions and share your opinion. Thank you. அருமையான பேச்சு ஐயா. மிகவும் சிறப்பாக திருமணம் பற்றி தொடங்கி எல்லாருக்கும் பிரயோசனமான ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். முதலில் நான் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் உங்களோட பேச்சுக்கு ஒரு 30 வினாடிகள் எல்லோரும் கைதட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது டீம் இங்கிலாந்துல இருந்து கவிஞர் குகணேசன் பேச வருகிறார்கள். நன்றி. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். 1-2 கருத்துக்களை கூறிவிட்டு 2 வினாக்களை தொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. உங்கள் பேச்சில் நியாயும் யாராகியரோ என்ற எந்தையும் நுந்தையும் முறை கீழ் 2 வசனத்தை கூறியுள்ளீர்கள். நான் எண்ணுகின்றேன், இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கண்ணதாசன் ஒரு பாட்டை பாடியுள்ளார். நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்ற பாடல். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு விளங்கக்கூடிய தமிழில் அதை பாடியிருக்கிறார் என்று நான் எண்ணது எனது கருத்து. அது ஒரு கருத்து என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நன்றி ஐயா. மற்றது என்னென்றால், நீங்கள் அந்த கல்யாண பொருத்தங்களை பற்றி கூறினீர்கள். பண்டைய தமிழர்கள் பார்த்த 10 பொருத்தமும் நாம் இப்பொழுது பார்க்கின்ற 10 பொருத்தமும் வித்தியாசமானது என்பதை நீங்கள் தெளிவாக கூறியுள்ளீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். இப்பொழுது பார்க்கும் பொருத்தங்கள் சாதக பொருத்தம். ஆனால் அந்த காலத்தில் தமிழர்கள் அப்படி பார்க்கவில்லை. அதாவது ஆணும் பெண்ணும் கூடுவதற்குரிய பொருத்தங்களைத்தான் அவர்கள் பார்த்துள்ளார்கள் போல தோன்றுகின்றது. ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், பண்டைய தமிழர்கள் எம்மை விட அறிவியலில் மேம்பட்டுள்ளார்கள் என்றதை இது எடுத்து காட்டுகின்றது என்றதை நான் கூற விரும்புகின்றேன். கேள்வி என்னென்றா ஐயா, தமிழர் வாழ்வில் தாலி கட்டுகின்ற வைபவம் பண்டைய தமிழர் வாழ்வில் இருந்ததா? அது ஒரு கேள்வி. 2வது, கண்ணகி கோவலனது மணவிழாவுக்கு காவிரிப்பூம் பட்டணம் முழுதுக்குமே அழைப்பிதழ் அதாவது ஒரு யானை மீது ஏற்றி பெண்களை வீடு வீடா தட்டி எல்லா வீட்டுக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கு சொல்லப்பட்டது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற அந்த திருமணம் உண்மையில் தோல்வியைத்தான் முடிந்தது. அதற்கு காரணம் இளங்கோவடிகள் 3 அடிகளில் கூறுகின்றார். காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீதருக என வாழ்த்தி. அதாவது அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் வாழ்த்திய வாழ்த்துக்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தது. ஆனபடியால் தான் அவர்களது வாழ்வு குன்றியது என்ற ஒரு கருத்தை அவர்
எடுத்து இயம்புகிறார். அடுத்த கேள்வி என்னென்றால், திருமண விழாவில் வாழ்த்துதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமா? 2 கேள்விகள். தமிழர்கள் வாழ்வில் பண்டைய தமிழர்கள் தாலி கட்டும் வைபவத்தை ஏற்படுத்தியுள்ளார்களா? வாழ்த்துதல், திருமண வாழ்த்து என்பது மிகவும் முக்கியமானதா என்றதான் எனது கேள்வி ஐயா. நன்றி. நல்ல அருமையான கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அந்த கண்ணதாசன் பாடல் இன்றைக்கு அந்த இங்க நியாயம் யாரும் நியாயம் என்றதும் சினிமா பாடல்ல வந்துட்டது அப்படியும். மற்றது இந்த தாலி கட்டுதல் என்ற மரபை பார்க்கின்ற பொழுது தமிழர் பண்டைய தமிழர் மரபிலே தாலி எங்க வருகின்றது என்று பார்த்தால், முதலாவதாக இந்த தாலியை சொல்லுகின்றார்கள் ஆண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அணிகின்றதாக சொல்லுகிறார்கள். ஐம்படை தாலி என்று சொல்லுவார்கள். இப்போ நாங்க பார்க்கிறோம் அந்த பஞ்சாயுதம் என்று நாங்க போடுறோம் தானே, ஐம்படை தாலி, 5 ஆயுதங்கள் கொண்ட தாலி, அதை சொல்லுவார்கள். ஐம்படை தாலி என்ற கருத்து அந்த காணப்படுகின்றது. ஒரு புறநானூற்றுல ஒரு மன்னன், பாண்டிய மன்னன் போரிடுகிறான், இளவனாக போரிடுகின்றான். அந்த போரை வர்ணிக்கின்ற பொழுது, இந்த சிறுவனாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு வீரமாக போடுகிறான் பொழுது அவன் கழுத்தில் அணிந்த தாலி இன்னமும் இருக்கின்றது என்ற கருத்தை கூறுகின்றார். அவனுடைய அந்த கருத்துடைய அடுத்ததாக திருமணத்தினுடைய இதை பார்க்கின்ற பொழுது கண்ணகி சிலப்பதிகாரத்திலே மாமுது பார்ப்பானன் வழி செய்யத்தான் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மங்களம் மங்களம் எழுந்து வலம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மங்களம் தாலியா இருக்கலாமோ என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தாலி கட்டினதாக சிலப்பதிகாரத்தில் இல்லை. அடுத்ததாக வருகிற திருமண குறிப்பு நாங்க பார்க்கின்றோம் என்னென்று கேட்டால், சீவக சிந்தாமணி சமண இலக்கியம், அங்கே தாலி என்ற குறிப்பு எப்ப வருதுன்னா, பெண்கள் தங்களை அணிகலன் செய்கின்ற போது இது அணிந்தால் ஒரு இடத்துல தாலியை எடுத்து அணிந்தால் என்று வருகிறது. அப்ப அவள் தாலி திருமணத்துக்காக அணியப்பட்ட தாலியோ என்று தெரியாது, பெண்கள் அணிகின்ற தாலி அங்கே வருகின்றது. அடுத்ததாக பிறகு பார்த்தால் பெரிய புராணம் பிற்காலத்துல வருகின்றது. அது 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட பெரிய புராணம். 7ஆம் நூற்றாண்டில் நடந்த சுந்தரமூர்த்தி சுவாமி, 8ஆம் நூற்றாண்டில் நடந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லுகின்றது. சங்கிலிய திருமணம், பறவையார் திருமணத்தை சொல்லுகின்றது. ஒன்றிலையும் தாலி இல்லை. அதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டு சம்பந்தியுடைய வரலாற்றை சொல்லுது. சம்பந்தியுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது சம்பந்தியுடைய திருமணம், திருநல்லூர் திருமணத்தை பற்றி சொல்லுது. திருமண ஆயத்தம், ஆண் மறுபுறம் வர்றது எல்லாத்தையும் சொல்லுது. ஆனா தாலி இல்லை. வலம் வந்தது, அக்னி வலம் வந்தது எல்லாம் சொல்லுது. அப்ப இந்த 2லையும் தாலி இல்லை. ஆண்டாள் தன்னுடைய திருமணத்தை பற்றி சொல்றார். வேரணம் 1000 சூழ வலம் வந்து நேரன் நம்பி என்று சொல்லி அதெல்லாம் சொல்றார். அது எல்லாம் இருக்குது. மணமக்களை இருத்தி வச்சு எல்லாரும் இறந்த பிறகு நீராட்டுறது, யானையில விளம்பாறது. ஆனா தாலி இல்லை. முதல் ஒரு கல்வெட்டுல வருகிறது. செம்பியன் மாதேவி ஒரு கோயில்ல இருக்கிற துர்க்கைக்கு தாலி அணியும் கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு வருகிறது. செம்பியன் மாதேவி என்றது ராஜராஜ சோழனுடைய பேத்தியார் முறையானம். அப்ப கிட்டத்தட்ட அது 10ஆம் நூற்றாண்டுல வருகிறது, தாலி கொடுத்ததாக வருகிறது. மற்றது குங்கிலிய கலைய நாயனார் வரலாற்றுல 63 நாயனார் வரலாற்றை நாங்க பாக்குறோம். அவர் தூபம் போடுறவர், குங்கிலியம் வேண்டி வறுமை வந்துட்டு ஒன்று முடியல. ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு இல்லை, துணைவியார் சொன்னா இந்த தாலியை கொண்டே வித்து போட்டு, பொற்தாலியை கொடுத்து கலட்டி மங்கள தாலியை வித்து போட்டு வீட்டுக்கு சாப்பாடு அரிசி அதுகளை வேண்டி கொண்டு வர சொல்ல, அதுக்கும் போய் குங்கிலியம் வேண்டி கோயிலே தூபம் விட்டார் என்று வருகின்றது. ஆகவே எங்களுக்கு தாலி என்றது பெண்கள் அணிகிற மரபாக திருமணத்துக்குரியதாக வந்திருந்தது. மிகவும் பிற்காலத்திலே வந்த ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. இரண்டாவதாக இவ்வளவு ஆசையோடு நடந்த கண்ணகியுடைய திருமணம் தோல்வியிலே முடிந்தது என்று சொல்லுகின்றோம். அது தோல்வி வெற்றி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது கசப்பும் சேர்த்து அறுசுவையிலே கசப்பு கார்ப்பு எல்லாம் எங்களுடைய சுவையிலே இருக்கு. நாங்கள் உவர்ப்பும் இருக்கு. அதுவும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவையா இருக்கு. வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அனுபவத்துக்கூடாக போகின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது வாழ்த்துதல் என்பது உண்டு. வாழ்த்துதல் திருமண மரபிலே, சைவ திருமண மரபிலே நாங்கள் வாழ்த்துகின்ற பொழுது உண்மையாக வணங்கி வாழ்த்துகிறோம்.
அந்த அந்த திருமணம் செய்து வைக்கிற சடங்கு வந்து இந்த கும்பம் வச்சு பார்வதி பரமேஸ்வரன் தான் 2 கும்பம் வச்சு திருமணம் செய்து வைக்கிறது. புதுமண தம்பதிகளை பார்வதி பரமேஸ்வரர்களாக பார்த்துத்தான் நாங்கள் அரிசி போட்டு வாழ்த்தி வணங்குகின்றோம். மணமக்கள் பெற்றோரை மற்றோரை விழுந்து வணங்கும் மரபு சமீப காலத்துல வந்தது. பழைய காலத்து புகைப்படங்கள்ல நீங்க பார்க்கல. அது திரைப்பட மரபு வந்து இப்ப வந்துட்டுது. பொதுவாக எங்களோட மரபில மணமான் மகள் வீட்டிலிருந்து புறப்பட முன்னர் பெற்றோரை வணங்குறது இருக்குது. தம்பதிகளாக எல்லாருக்கும் முன்னால பெற்றோரை விழுந்து வணங்குறது இல்லைன்னா அவர்கள் பார்வதி பரமேஸ்வருடைய பிரதிநிதியாகத்தான் கணிக்கப்படுது. இதுதான் என்னுடைய கருத்து. நீண்ட பதில் தான் நான் உங்களுடைய கேள்விகளுக்கு. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. அடுத்தாக டாக்டர் நவரட்னம் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் லம்போதரன் அருமையான பேச்சு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு விஷயம் நீங்கள் கூறினது, கருத்தரிக்கும் பொழுதே அந்த கருவில் தாயினுடைய எண்ணங்கள், அவருடைய மனநிலை, சுக துக்கம் அந்த கருவிலே வருகிறது என்றதை மகாபாரதத்திலே அந்த அபிமன்யு இந்த மாதிரி இவர் அர்ஜுனா சொன்னதை தாயின் பூமியில இருந்தே அறிந்து கொண்டார் என்றது விளங்குகின்றது. அது ஒரு விஷயம். அதை நாங்கள் உணர வேண்டும். இப்போ கருத்தரித்து பொழுது தாய் நல்ல எண்ணங்களுடன் நல்ல படங்களை வழிபட்டு தியானத்தில் இருந்து அப்படி வந்தால் இந்த பிள்ளை நல்லா வரும் என்றது அபிப்பிராயம். நீங்கள் சொன்ன சரி. 2வது என்னுடைய கேள்வி, ஆண் ஆண் பெண் பெண் ஒரு வர்க்கத்து ஆக்கள் திருமணம் செய்வதை பற்றி நீங்கள் இப்போ அறிந்திருப்பீர்கள். கூறினீர்களோ தெரியாமல் பேச்சில் அப்படி இருக்கிறது என்ன காரணம்? அதை நீங்கள் அதை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? நன்றி டாக்டர். தாயின் கருநிலை மட்டுமல்ல, தகப்பனின் மனநிலையும் கூட பாதிக்கும். நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதம் சத்திய சோதனையை பாய்ச்சா தெரியும், எக்ஸ்பெரிமெண்ட் வித் தி ட்ரூத். அவர் சொல்லுவார், அவருடைய முதல் மகன் வந்து அவருக்கு சரியா வரவில்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சம் அல்கஹாலிக்கா போய் பிறகு அவரை பற்றி ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. அவர் வீதி வழியை இருந்து திரிஞ்சு அப்படி இருந்துதான் ஒரு கடைசியாக இறந்தார். அப்ப அவர் சொல்லுவார் கேட்டா, தன்னுடைய இளமையில தான் திருமணம் செய்தவர் சொல்லுவார், அவரை கருத்தரிக்கின்ற காலத்திலே தான் அதற்குரிய தயார் நிலையில் இருக்கவில்லை. தனக்கு தனியா தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வது அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படித்தான் இருந்தது. அந்த நிலையிலே தான் அவன் கருத்தரித்து அவன் பிறந்தவன். தன்னுடைய மனநிலை எதெல்லாம் அப்படி வந்திருக்கிறான்னு சொல்லுவார். அவன் தகப்பனுடைய மனநிலை முக்கியம். எங்களுக்கு தெரியும், அந்த புராணங்கள்ல இருக்கும் சமந்தர் படை பிறக்கும் பொழுது பெற்றோர் தவன் செய்ததா வரும் இல்லையா? மெய்கண்டாருக்கு பெற்றோர் தவன் செய்தது, சம்பந்தர் காத்திருப்போடு தயாரிப்போடு குழந்தைகளை பெறுகின்ற பொழுது, இப்ப நாங்க மெடிக்கலா சொல்றோம் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும் என்று சொல்றோம், விட்டமின்ஸ் 3 மந்த்ஸுக்கு முதலே எடுக்கணும் என்று சொல்றோம். டயபிட்டிஸ் அதுகள் இருக்கப்படாது, இருந்தால் அது குழந்தைகளை தரித்தறிய கருவை பாதிக்கும் என்று சொல்றோம், குறைபாடுகள் வரும் என்று சொல்றோம். அதெல்லாம் செக் பண்ணும். அது மாதிரி அந்த இதுக்கான தயாரிப்பும் காத்திருப்போடையும் குழந்தைகளை பெறுகின்ற பொழுது ஆரோக்கியமான உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆணான் பெண் பெண் கவர்ச்சி, அதுக்கு அடிப்படையாக செக்ஷுவாலிட்டிக்கு போகணும். அது ஒரு தரம் டச் பண்றது இல்லை. இந்த எல்லாரும் சொல்லுவார்கள் என்னென்று கேட்டால், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு ஒரு இருக்குன்னு தெரியாது. ஒய் இப்ப பொதுவாக சொல்லுவார்கள் பயாலஜியில இது முடிக்கணும், அது தன்னுடைய இனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி செய்யுது இப்படி செய்யுதெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? பொதுவாக நான் பார்த்திருக்கிறேன், அந்த மிருகங்களிடையே எல்லாம் புணர்ச்சி நடக்கின்ற பொழுது அந்த பெண் வந்து தேர்ந்தெடுக்கின்ற பொழுது வலிமையான திடகாத்திரமான ஆண் துணையைத்தான் தேர்ந்தெடுத்து கருத்தரிக்கின்றது. என்ன திடகாத்திரமான சந்ததி வர வேணும் என்றதுக்காக எல்லாம் சொல்லுவார்கள், அப்படிலாம் கணக்க சொல்லுவார்கள். ஆனால் நான் யோசிக்கிறேன்னு கேட்டா, எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு மனிதனோ எனக்கு திடகாத்திரமான சந்ததி வரணும் என்று சொல்லி திருமண பந்தத்துல ஈடுபடுறது என்று அப்படி வேண்டி இல்லை இல்லை. அந்த ஆண் பெண் சேர்க்கை வந்து அப்படி வர வேண்டி இல்லை. அது ஒரு கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்கு என்ன காரணம் என்றதற்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஆனா என்னுடைய சைவத்தின்படி என்னன்னு கேட்டால், சுருக்கமாக சொன்னால் 36 தத்துவங்களை சைவம் சொல்லுகிறது.
36 entities, subtle entities, கண்ணுக்கு தெரியாது. இந்த 36 தத்துவத்துல மோஸ்ட் சப்டில் ஒன், த டாப் மோஸ்ட் வந்து நாதம் அண்ட் பிந்து. நாதம் அந்த தத்துவம் வந்து இஸ் பேஸ் ஃபார் சிவா. The பிந்து என்ற தத்துவம் வந்து the base for the Shakti. In every one of us, every living beings, in the 36 entities are connected individual. So each and every individual, the நாதம் என்கிற தத்துவத்துல சிவம் அண்ட் பிந்து என்ற தத்துவத்துல சக்தி, அப்படின்ற ஆபரேஷனல் பேஸ் இருக்குது. அதுக்குள்ளாக நடக்குது. நாதம் இந்த தத்துவத்துல சிவத்தின் எக்ஸ்பிரஷன் தான் மெஸ்குலினிட்டி, ஆண்மை. பிந்து என்ற தத்துவத்துல சக்தியினுடைய எக்ஸ்பிரஷன் தான் பெண்மை, ஃபெமினினிட்டி. Each and every one of us, whether we are female or male, we have both femininity and masculinity. சொல்லுவார்கள், there is femininity and masculinity and masculinity and femininity. ஆணில பெண் தன்மையும் உண்டு, பெண்ணில ஆண் தன்மையும் உண்டு. தனியே ஆண் இல்லை, தனியே பெண் என்றும் இல்லை. சொல்லுவார்கள், உலகத்திலேயே தனியே ஆண்மகன் என்றால் அது முருகப்பெருமானத்தான் சொல்லுவார்கள். சிவன் தனியே தோற்றுவித்தவர் இல்லையா, நெற்றிக்கண்ணிலிருந்து. அதே மாதிரி தனியே பெண்மகன் என்று சொன்னால் விநாயகனைத்தான் சொல்லுவார்கள். உமாதேவியா தன்னோட உடம்பிலிருந்து தோற்றுவித்தார் என்று சொல்லுவார். அது புராண கதை. இப்ப உண்மையிலே எங்கள்ல ரெண்டும் சேர்ந்துதான் இருக்குது. யூஸ்வலி இந்த செக்ஷுவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷுவாலிட்டி. ஒன்று வந்து மோர்ஃபாலஜிக்கல் செக்ஸ், பிறக்கும் பொழுது பிறப்புறுப்பை பார்த்து ஆண் பெண் என்று சொல்றது மோர்ஃபாலஜிக்கல் செக்ஸ். அடுத்தது வந்து அவண்ட ஜெண்டர் ஐடென்டிட்டி. அவர் ஆணாக இருந்தால் பொதுவாக ஆணண்டே தன்னை ஐடென்டிஃபை பண்ணி வளர்ந்து கொண்டு வரார். பெண்ணாக இருந்தால் அப்படிதான் வரார். ஆனால் சில வேளை ஜெண்டர் ஐடென்டிட்டி பிழைக்கும். ஆணுக்கு பெண்ணாக ஐடென்டிஃபை பண்றது இருக்கு, பெண்ணுக்கு ஆணாக ஐடென்டிஃபை பண்றது ஒன்று இருக்கு. அது இருக்குது. அது இயல்பா வாரது, அது மென்னொன்று பூத்தி வாரதுன்னு இல்லை, அது குறைபாடும் அல்ல, அதுக்கும் இருக்குது. அதுக்குள்ளேயே நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. அப்ப சில வேளைகள்ல ஆண்கள்ல பெண்மை மிகுத்து இருக்கிறது, பெண்ல ஆண்மை மிகுத்து இருக்குது, மற்ற எல்லாருமே இருக்கு. இது ஒன்று இருக்க ஒன்றை யோசிக்கணும் என்னென்றா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரிலையும் ஆணும் பெண்மை இருக்குது என்றால் இது பேலன்ஸ்ல இக்லிபிரியத்துல ஒரு தரலையும் இல்லை. ஒன்லி காட், சிவா, the God is the one, is as a perfect balance of masculinity and femininity in an Arthanarishwara. The ஆண்பாதி பெண்பாதி அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமாக சிவசக்தி மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்குது, masculinity and femininity. All of the living beings இந்த masculine and feminine forces இம்பேலன்ஸா தான் இருக்கு. இட்ஸ் லைக் அந்த அட்டம் அணுவில வந்து ஈட்டொழுக்கு இலத்திரன் ஓடிக்கொண்டிருக்கு தானே சமநிலைக்கா, அதே மாதிரி. So every individual living being strive for the equilibrium of these forces, masculine and feminine forces. So there is masculinity within me and there is femininity within me. The forces are not equal. So it's trying to get the, what do you call it, the சமப்படுத்துறதுக்காக, to strive for the equilibrium, the சமநிலைக்காக வெளியில நாடுது பாலியல். அதுதான் ஆண் பெண்ல கவர்ச்சி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது இண்டிவிஜுவலா அது வித்தியாசம். இப்போ அது வந்து நாடுகின்ற பொழுது இந்த சமநிலையை நோக்கி நாடுது, இன்டராக்ஷன் நடக்குது. ஆனா நெவர் அட்டைன் இக்லிபிரியம். இந்த இக்லிபிரியம் ஆண் பெண் அந்த இந்த இக்லிபிரியம் இந்த சமநிலை வாரது இறைநிலையை அடைகின்ற பொழுது மட்டும்தான். அது வரைக்கும் ஐயா, நீங்கள் கூறினது ஜீன்ஸை பற்றி முதல் சொன்னது, அந்த கருத்தரிக்கிற பொழுது தகப்பனுடைய இது பாதிப்புன்றது ஜீன்ஸை பொறுத்தது. ஆனால் தகப்பனுடைய மனநிலை கருவில போய் சேருமன்றது எனக்கு கொஞ்சம் நிமிஷமாயிருக்கு. விஞ்ஞானத்துல கஷ்டமாயிருக்கும். ஜீன்ஸ் என்றது one way of transmitting we know biologically. மற்றது but these emotion and environment has a subtle forces. They have an effect on the developing fetus and forthcoming progeny. அது எப்படி கடத்தப்படுகிறது, எப்படி தொலைப்படுதுன்னு தெரியாது. இட் இஸ் மென்ஷன்ட். ஐ செட் உதாரணங்கள், இப்ப மகாத்மா காந்தி அதுல எழுதினது ஒரு இன்சிடென்ட் தான் சொன்னேன். அதே மாதிரி இன்சிடென்ட் ஆஃப் சிவபாத விருதையர் அண்ட் பகவதியார், they were striving to get a good child, they are praying to God பற்றி சொன்னேன், மேகண்ட தேவரை பற்றி சொன்னேன். அப்ப what that good intention was they are probably creating the good nurturing environment and welcoming environment for the coming child. அதா இருக்கலாம், அல்லது அதை விட வேற சப்டில் ஃபோர்ஸஸ் ஆயும் இருக்கலாம் ஐயா. ஆனால் பிள்ளை பிறந்தா பிறகும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. குடும்பம் கம்ப்ளீட்லி டிட்டர்மின் பண்றது இல்லை. இது வந்து கருத்தரிக்கிறதுக்கு முதலே அந்த என்வாயன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்றதை தான் சொல்றேன்.
சரி ஐயா. அது மற்ற ரெண்டாவது, நீங்கள் சொன்ன கருத்து எல்லாம் நாங்கள் 2 பேரும் டாக்டர் என்றபடியாக விளங்குது. ஆனால் ஆண்மையும் பெண்மையும் ஒரு இருக்கின்ற சரி. ஆனால் ஆணும் திருமணம் முடிக்கிறது, திருமணம் முடித்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வது, அது பகிர்ந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லி பிள்ளைய அடாப்ட் பண்ணுறது, இப்போது அது வந்து சகஜமாக வந்துட்டுது. முற்காலத்தில் நான் இளம் பிள்ளையாக இருக்க அதையும் நாங்கள் பார்க்கவில்லை. மற்றது எங்கள் தமிழ் சமுதாயத்தில் சைவ சமயத்தை அல்லது எங்களோட ஊரில் இதை நான் பார்த்ததில்லை. வெளிநாட்டுகள்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் தமிழர்கள் வெளிநாட்டில் வந்து அப்படி செய்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது ஒன்று. மற்ற ரெண்டாவது, அந்த பெண்ணும் ஒருவரால் விரும்புகிறது பல காரணங்கள் இருக்கலாம். ஆணும் விரும்புகிறதுக்கும் பல காரணம் இருக்கலாம். ஆனால் சில பழக்க வழக்கங்கள் நான் அறிந்த அளவில் இளம் வயதில் சில ஆண்களுக்கு அப்படி ஒரு பிள்ளையினம் இருந்தால் சின்ன பிள்ளைகளை அவளோட அளவளாவி அவளுக்கு இந்த இதை காட்டி கொடுத்து வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவையே பழகிட்டு தங்களோட சொந்தக்காரர் தம்பி அல்லது மச்சான் இவளோட கொண்டாட்டம், அப்படி என்ன சொல்ற செக்ஷுவலி. இது வந்து பழக்க வழக்கத்தில் வர்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் ஒரு ஆணில் பெண்மையிலே ஆண்மையும் இருந்தாலும் திருமண அளவுக்கு போகிறது ஒரு அபூர்வமான விஷயம் என்று தான் நான் கருதுகிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. இது வந்து நான் சொல்றது திருமணத்துல வந்து பர்சனல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அதை விட அங்கால வந்து ஃபேமிலி ஆஸ்பெக்ட், குடும்ப ரீதியான சோஷியல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த இணைகள், அதாவது ஒத்தப்பால் சேர்க்கையில வருகின்ற பொழுது அங்கே ஒரு தரம் பேசி திருமணம் செய்கிறெல்லாம் இல்லை. அது காதல் வருகிறது, சேருகிறார்கள், அதுல இருக்குது. பட் நீங்க சொன்ன அந்த சிறு பிள்ளைகள் எதுன்றது அது அபியூஸ், வல்னரபிள் பாப்புலேஷன். அது எந்ததா இருக்கலாம், டாக்டர் பேஷண்டா இருக்கலாம், அல்லது டீச்சர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது பெரியாக்கள் சின்னாக்கள் இருக்கிற வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ்ல இப்படி அபியூஸ் பண்றது, இட் இஸ் அன் அபியூஸ், தட் இஸ் அ கிரைம். அது டிஃப்ரெண்ட். இது வந்து நேச்சுரலா இன்க்ளைன் டுவர்ட் த சென்சிட்டி. இன்றைக்கு மெடிக்கல் இதுல தெரியுது எங்களுக்கு, the homosexuality is not a developed culture, it's an inborn thing. இந்த சில்ட்ரன் வந்து சின்னன்ல இருந்தே அந்த அட்ராக்ஷன் ஐடென்டிட்டி அங்கால சேம் செக்ஸ்ல தான் இருக்கிறதா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த சயின்டிபிக்கலா இல்ல. ஹோமோன்ஸை செக் பண்ணி பார்த்திருக்கணும், இந்த இதுகள் எல்லாம் பார்த்திருக்கணும். they couldn't explain anything medically and scientifically for that. ஆனா ஸ்பிரிச்சுவலி we could see that என்னென்று கேட்டா எங்களுக்கு இதுல இருக்குது. மற்றது இதுகள் இல்லை என்று சொல்ல இயலாது. முந்தி இருந்திருக்கின்றதே தெரியாமல் இருந்திருக்கும் உண்டு. ரெண்டாவது லிட்ரேச்சர்ல இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. சிற்பங்கள்ல குஜராக அந்த சிற்பங்கள், சூரியன் கோயில் சிற்பங்கள்ல இருக்குது. மகாபாரதத்துல இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது, பிராணவதிகள்லயும் இருக்கின்றது. ஆகவே அப்ப இது வந்து எங்களுக்கு அந்த ஃபேமிலி சர்க்கிள்ல, சோஷியல் சர்க்கிள்ல அக்செப்டன்ஸ் இருக்கையில, அவேர்னஸ் இருக்கையில என்று சொல்லி அதை கண்டுகொள்ளையில. ஆனா இன்றைக்கு சோஷியல் அக்செப்டன்ஸும் இதுவும் வந்து கொண்டு இருக்குது. இரண்டாவது வந்து வந்து கொண்டு இருக்குது, லீகல் அக்செப்டன்ஸும் வந்து கொண்டு இருக்குது. ஸ்பிரிச்சுவலா இதை நாங்கள் பலகீனம் என்ற வீடு நாங்க பாவிக்கிறது இல்லை. இட்ஸ் a nature. Like I am a male, I attract a female and then nature and marry. As a male attract another male, his nature, it's not his weakness. That's one thing. நல்ல குடும்பம் என்றதை நாங்க சொல்றோம். There is no நல்ல குடும்பம், கெட்ட குடும்பம். It depends on the individual things. Sometimes we proud and we think நல்ல குடும்பம் உண்டு, ஆனா நல்ல குடும்பத்துல இப்படி இருக்காது, கெட்ட குடும்பத்துல அப்படி இருக்குமெண்டு இல்லை. This is just maybe some of our kids may be like that, some of our brothers and sisters may come like that, and it is we have to be, whether we like it or not, it is there, and now we are having more and more aware of it, and the society is more and more accepting it, and we have to face it. நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களும் தங்களுடைய இனத்தை பெருக்கிறது தான் வழக்கம். அப்போ தாவரங்களும் தங்களுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக பல பார்க்குது. அதுபோல மிருகங்கள், மனிதர்களும்.
அப்போ ஆணும் ஆணும் சேரும் பொழுது இனம் பெருகாது, பெண்ணும் பெண்ணும் சேரும் பொழுது பெருகாது. அதனால இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி நன்றி. அதுல இன்னொன்று இருக்கு கேட்டா, இன்றைக்கு நாங்க சொல்றோம் the certain percentage of the population homosexual marry. 1% of the human population is asexuals. They are not attracted to either sex. அது நேச்சராகவே இருக்கு. அது நேச்சர். It's not against nature. It is part of the nature. But most of the people, I think 90 to 95% of the population run the heterosexual procreations இருக்குது. So we have enough என்ன சொல்றது சான்ஸ். அந்த ரேஸ் வந்து இல்லாம போக மாட்டில்லை, இது ஸ்ப்ரெட் பண்ண, இது ஓவர்வெல்ம் பண்ண மாட்டில்லை. ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஈவன் இந்த அனிமல் கிங்டமும் இருக்குது. தி செக்ஷுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் நாட் அன் அபரண்ட், நாட் அன் அகெயின்ஸ்ட் த நேச்சர் அப்படி என்று சொல்றேன். நன்றி. ராஜேஷ் பாலா மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். டாக்டர் லம்போதரன், வெரி குட் பிரசன்டேஷன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கிறேன். நான் நேரம் போகிறபடியால் நான் ஒன்று ரெண்டு சொல் போட்டிருக்கிறேன். The reasons of marriage, ancient culture. I'm an anthropologist, medical anthropologist. The reason for marriage was security for the group. அப்படித்தான் கல்யாணம் ஆரம்பிச்சது. Levi Strauss, Savage Mind, the history of ancient systems அந்த சொல்றார். அதாவது 2 குரூப் சண்டை பிடிக்க ஒரு பேட்டையாடுற இடங்கள்ல எங்களோட ஆண்கள் இருக்கிறார்கள், மக்கள் 2 பேரும் தான் சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு சிநேகிதமா இருக்கிறது, என்னுடைய குரூப்ல இருந்து ஒரு பெண்ணை தருக்கிறேன், உங்களுடைய குரூப்ல இருந்து ஒரு ஆணை தருக்கிறேன். அதுதான் கல்யாணமாய் வந்தது. அதுல இருந்து தங்கச்சி போயிட்டு தங்கச்சி போட்டுட்டு இருந்த தோலாலான உடுப்பு அல்லது அவ போட்டிருந்த எலும்பாலான நகை அப்படியெல்லாம் அதுதான் சீதனமாக மாறியது. அதுதான் கல்யாணம். நான் இதை பற்றி கற்று எழுதியிருக்கிறேன். வேரியஸ் கல்ச்சர் ஹாஸ் எ டிஃபரண்ட் ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி தான். அடுத்தது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கேள்வித்தார், நான் ஒரு ப்ரொஃபஸர் கேட்கிறேன், ஏன் இப்படி எங்கிறாங்க ஒரு கொலை செய்யறாங்க டியூரிங் 1986 குரூப். அதுக்கு எக்ஸாக்ட்லி தி சேம் ஆன்சர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சின்ஸ் த பிரிட்டிஷ் 1860 அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்து எங்கடாக்களை படிப்பிக்க பண்றாங்க. ஸோ எங்கடாக்கள் ஜப்னால இருந்து குழம்புல வந்துருக்க வேண்டியதான் வருது. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் ஆங்கிலம் தெரியாதபடியா பெண்கள் முதல் வரை இல்லை. அப்புறம் பெண்கள் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் கொழும்புக்கு வந்தார்கள். அதுதான் பெண்களின் சரித்திரம். அதனால இந்த ஃபாதர் ஃபிகர் இல்லாத வளர்ச்சி எங்களோட சமுதாயத்துல கூட இருக்குது. அப்போ ஒரு சமுதாயம் எப்படி வளர்றதுன்றது, எப்படி வளர்ந்ததுன்றதுக்கு அவ இந்த ரிஃப்ளெக்ஷனை எங்க போர் காட்டினது. பிகாஸ் லவ்லெஸ் ஃபாதர் லவ், லேக் ஆஃப் ஃபாதர் லவ் தான் அந்த இருக்கின்ற அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். தென் ஐ ரிசர்ச் பிஹேவியர் ஆஃப் வயலன்ஸ் சிஸ்டம் என்றால் இது பார்ட்டி டு வித் தி வே தே ப்ரோட் அப். அதை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கேள்வி என்னென்றாயா, உங்கள்கிட்ட மட்டுமில்லை, நானே இதை பற்றி நிறைய இந்த குரூப்ல எல்லாம் கரெக்டாங்க. இந்த லேட் மேரேஜ் என்கிற நிறைய செய்யறாங்க. ஆஃப்டர் 30 ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப்னு சொல்லி போட்டு லேட் 30 நான் ஒப்பாரி வைக்கிறேன். நோ, டோன்ட் டூ தட். பிகாஸ் யூ ஆர் ஆஃப்டர் 30 your hormone production will fire. It's the best before 25, but if you don't want to get married before 25, just before 28 at least. அப்போ நாங்கள் எங்களோட சமுதாய வளர்ச்சிக்கு இது எப்படி செய்யலாம்டா. அப்போ இப்போ நாங்கள் அமெரிக்கா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறோம். அது எங்களுக்கு தெரியும் லேட் மேரேஜில் வர காம்ப்ளிகேஷன் சைல்டுக்கு மதருக்கும் அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். நாங்கள் ஒரு 21 யூனிவர்சிட்டி முடிக்கணுங்கிறது சொன்னால் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எனக்கு இந்த 1970 யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே அந்த கேர்ள்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அம்மாவை கூப்பிடுவாங்க. அம்மா ஜஸ்ட் அபவுட் 55 அப்படி இருப்பாங்க. அந்த பிள்ளை 22 வயதா இருக்கும். ஸோ தேச 2 ஜெனரேஷன் அந்த பிள்ளைய வளர்ச்சி. இப்போ 35 வயதுல பிள்ளைய பிரயோஜனம், அந்த அம்மாவுக்கு 65 வயது, அவருக்கு பிள்ளையும் கூட்டி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படியான பிரச்சனை, அதுக்காக இது மட்டும் இந்த பிரச்சனைன்னு சொல்றேன்னா, என்ஜாய் மை லைஃப்ன்றதை நான் அப்போஸ் பண்ண விரும்பல. இண்டிவிஜுவல் ரைட், whatever you want to do, let them do it.
ஆனால் ப்ரொஃபஷனலா இருக்கும் நாங்கள் யங் ஜெனரேஷனுக்கு சொல்லுங்க, ப்ளீஸ் கெட் மேரிட் பிஃபோர் 30. I don't know whether I'm dreaming, but it's my that's what I advise to my family. இது நீங்க செய்யறீங்களா, செய்தால் நல்லது, எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நல்லதுப்பா. நன்றி. அடுத்தது நிறைய விஷயம் சொல்ல எடுத்து நிறைய ஆசை இருக்குன்னு. ஸோ ஐ லீவ் இட். தேங்க்யூ. நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஆந்த்ரோபாலஜி சமூகவியல் ரீதியில இருக்கிறபடினால நீங்க வடிவ சமூக ரீதியா பாக்குறீங்க. திருமணத்துக்கு காரணம் பாதுகாப்புக்காகத்தான் திருமணம் செய்தார்கள். அது ரெண்டு சண்டை பிடிக்கிற ரெண்டு குரூப்புகளுக்கு இடையில சண்டையை தவிர்த்து ஒன்றாக்குறதுக்காக மன்னர்களை கல்யாணம் செய்து கொடுத்ததுக்கு என்ன, இந்த மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன் இளவரசியை கல்யாணம் செய்து வேற அங்க செய்யறதெல்லாம் அந்த நாள இருந்தது. ஆனா அதுகள் போரை நிறுத்தினதா தெரியல. பிறகு அடுத்தடுத்த தேதியில திருப்பியும் அங்கே இருந்து வந்ததான் அதுல எத்தனை அது தொல்காப்பியர் அழகா சொல்ற, பொய்யும் களவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தினர் கர்ணன். திருமணத்துல ஷேரிங் த ரிசோர்சஸ் இருக்குது. ரிசோர்சஸ்ல சீட்டிங் நடந்தால், கணவன் தன்னுடைய ரிசோர்சஸை அந்த தண்டை அல்லது பெண்ணோட ஷேர் பண்ணாம இருந்தால், அல்லது வர்ற பிள்ளைகளை தான் பொறுக்கேற்பாம இருந்தால், அந்த ஷேரிங்கை தான் எடுக்காம பங்கு வெட்டாம இருக்கின்ற பொழுது அந்த நேரத்துல தான் திருமணம் என்ற இன்ஸ்டிடியூஷன் வருது. அதுவும் ஒரு காரணம். திருமண இன்ஸ்டிடியூஷன் ஐயா, நீங்க தசரதனுக்கு 6000 மனைவி சொல்றது, இந்த மனைவி அந்த புறம் எல்லாம் காரணம் பிகாஸ் கிங் வாண்ட்ஸ் ட்ரஸ்டட் பீப்புள். எனக்கு பிறந்த பிள்ளை, அதுக்காக அவர் அந்த பிள்ளையை கொஞ்சம் கொண்டு போக இல்லை. ஸோ 60,000 படைகளுக்கு தலைவராக வைக்க, இந்த மோ தே ஹேவ் வைஃப், இந்த மோ தே ஆர் பவர்ஃபுல். அதுதான் எல்லா சரித்திரங்களையும் இருக்குது. இப்போ அலெக்சாண்டர் கிரேட் முதல் போன உடனே செய்கிறது டாரியஸ் சாகரி போட்டு அந்த அரச குடும்பத்தை கல்யாணம் முடிச்சது. மனித உமன் தான் அவர் ஓடு பண்ணோம். வெவ்வேறு காரணிகள் இருக்கின்றன, அதாவது சமூக காரணிகள் இருக்கின்றன, அரசியல் காரணிகள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்ததாக நீங்க சொன்னீங்க அந்த வன்செயலுக்கு ஃபாதர்லெஸ் சில்ட்ரன் காரணப்பட்டு, இதெல்லாம் ஒருவரும் ரிசர்ச் செய்து அதை ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கவில்லை. இதுக்கு ஆராய்ச்சி செய்யறா வன்செயலில் ஈடுபட்டவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப விவரங்கள் எடுத்து ஒரு இண்டிவிஜுவல் சரிய சோஷியல் ரிசர்ச் செய்யணும். இதெல்லாம் ஒப்பீனியன், ப்ரிவலன்ஸை பார்த்து ஒப்பீனியன், அங்கே இதுகள் இப்படி இருந்தபடினால இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நாங்கள் ஊகியக்கூடியதா இருக்கிறது உண்டு. லேட் மேரேஜ், த பெஸ்ட் மேரேஜ் ஏஜபிள்ன்றது ஒரு கொஸ்டின். இது பெஸ்ட் மேரேஜபிள் ஏஜ். By nature puberty determines when the puberty வந்தோடனே பூப்படைதல் என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு வரைக்குள்ள they are sexually mature என்று தான் வருது. ஆனா they are not psychologically mature, not economically mature. But when they are economically mature enough to be independent, that's the right age for the marriage. That's what the suggestion சொல்லலாம். That thing. And early marriage என்றதுக்கு hindrance இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். Different attitudes. When we are bringing up the children, we don't give the value of the marriage, purpose of the marriage, bringing up the children, giving the best of your resources and youthful years to your children. அந்த இது இல்லை. அப்ப இதை கேட்கல, அந்த சில்ட்ரனுக்கு அந்த இது இல்லாத படிக்கிறது ஒரு காரணம். So we can't force others to marry. As I said, is the individual should commit. At the same time, our kids, we can prepare them for the look for the good partner. What is the qualities you look for the good partner? What are the qualities you should have and develop to be a good partner to the other? ஒரு நல்ல கணவனா இருக்கிறதுக்குரிய, நல்ல தகப்பனா இருக்கிற, எங்களை சண்டே கிளாஸ் நடக்கிறது பார்த்தா சில பிள்ளைகள் அவங்க இருப்பார்கள். அங்கே சில பிள்ளைகள் ஒரே ஓடி ஆடி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். Some of the autistic kids இருக்கிறார்கள். We don't label them, but we are there. I said that this gives the environment to the kids and the young teachers to prepare them for their family life in future. Because ஒவ்வொரு விதமான situation, environment பிள்ளைகள் அது மாதிரி getting prepared for one's family life start from very young age. We should give that opportunity. We should discuss and we should instill those values also, but open to the freedom of choice for them. Thank you. நன்றி. அடுத்த ஜெர்மனியில இருந்து கிரேஷ் ஜேம்ஸ். இனி ஒருத்தரையும் கை போடாதீங்க தயவு செய்து, நேரம் போடுது. இருக்கிற 2 பேர் என்ன இருக்கணும். தேங்க்யூ. ஜேம்ஸ், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும்
வணக்கமும் நன்றியும். இன்றைய நாள் 1250வது நாளிலே நாம் இன்று இருக்கின்றோம். இன்றைய நாளிலே அழகான தலைப்பிலே நாம் உரையாடுகின்றோம். இந்த தளத்தினை வழிநடத்தும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததியம்மா மற்றும் குழுவினருக்கும் நன்றி கூறி தொடர்கின்றேன். நம்முடைய கிறிஸ்தவத்திலே இந்த திருமணம் என்று சொல்லப்படும் பொழுது, அதாவது ஒன்று, முதலாவது பகிர்வு. ஆண் முழுமையானவன் அல்ல, பெண்ணும் முழுமையானவள் அல்ல. ஆகவே 2 பேரையும் நிறைவு செய்வதற்காக திருமணம் ஒன்று. 2வது பிள்ளை பாக்கியம். இதிலே இன்னொரு கருத்து இருக்கிறது. என்ன என்றால், திரு என்று சொன்னால் செல்வம், செல்வங்களுள் சிறந்தது ஞானம், ஞானம் என்பது இறை. இந்த இறைவனை நாம் வாழ்வது, அதை அழகாக சொன்னீர்கள். என்னென்றால், இந்த குடும்பம் தான் தன்னுடைய பகிர்வை உலகிற்கு கொடுக்கிறது சகல விதத்திலும். ஆகையினாலே இது திருமணம் என்ற ஒரு நிலையிலே வருகின்றது. அழகான செய்திகளை தந்தீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அடுத்த நன்றி சில அறிவித்தலை சொல்லியிருக்கிறேன். நாளை காலை 9:30 மணிக்கு, அதாவது 7:30 PM சிட்னி டைமில் பகவத்கீதை போதிக்குமாறு துஷ்யந்த் அவர்கள் பிரான்சிலிருந்து வந்து பேசுகிறார்கள். நாளைக்கு 11 மணிக்கு யூகே நேரம், 9 மணிக்கு சிட்னி டைமுக்கு வினய் சீத்தான் ஐயாவுடைய பேச்சு இருக்கிறது. பாதை மாறிய பழமொழிகள். பேருந்து நாளைக்கு இரவு 8 மணிக்கு இதே நேரம் 1 மணித்தியாலங்கள் நாங்கள் தியானம் செய்கின்றோம். பேருந்து டியூஸ்டேயும் 9:30 மணிக்கு ஐ யோகா, சியா யோகா அண்ட் JPMR டெக்னிக்ஸ் 9:30 மணிக்கு செய்கின்றோம். பேருந்து 11 மணிக்கு செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கும் சிட்னி டைம் 9 PM பஞ்சாட்சர மாஸ்டருடைய பேச்சிற்கு திருமணமும் ஆயுளும் பலம்பெறும் தலம் என்ற தலைப்பில் அவர் இந்தியாவுக்கு அண்மையில் போனவர், அதை பற்றி கதைக்கு வருகிறார். பேருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு வழக்கம் போல யோகா பை பூனம் சர்மா அவர்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிகழ். இப்பொழுது வாட்ஸ்அப்ல மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இதேங்க இந்த வணக்கம். இன்று ஐயா, நீங்கள் மரபு திருமணங்களை பற்றி மிக அழகாக தெளிவாக சொன்னீர்கள். எல்லாம் அன்றைய காலத்தில் நடந்தது என்பதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எல்லாம் மாறிக்கொண்டே போகின்றது. இங்கே கூடிய என்றால், முந்தி பெற்றோரால் எங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் நீங்கள் சென்ற அத்தனையும் பார்த்தார்கள். நாங்கள் திருமணம் செய்து நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இன்று துரசமாக எல்லாம் மாறிக்கொண்டு போகிறது. முதலாவது காதல் திருமணம். காதல் திருமணம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இன்ஃபேச்சுவேஷன் என்பார்கள், ஒரு கவர்ச்சி, மோகம். அந்த காதல் திருமணத்திலே நீங்கள் சொன்ன ஒன்றை கருத்து கொள்ள மாட்டார். கண்டதும் காதலாகத்தான் அது ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் அடுத்தது திருமணம் என்பது முன்பு சொன்னீர்கள் எழுதப்படாத ஒப்பந்தம் என்று. இப்போ மாறி எழுதப்படும் ஒப்பந்தமாக மாறிவிட்டது. நான் பல பிரபலங்களுடைய பேரை சொல்லலாம், சொல்லக்கூடாது என்றாக, நான் 10 வருஷத்துக்கு நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்று காலம் குறிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகத்தான் மாறிக்கொண்டு போகுது. அப்போ அங்கே அன்பு இருக்க முடியாது. ஆனால் முன்பெல்லாம் நாங்கள் கணவன் என்றால் துணைவன் துணைவி என்றுதான் சொல்லுவோம். இருவரும் எல்லாத்தையும் பயந்து கொண்டோம். இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் சண்டையும் மனத்தில் உளைச்சல், அப்படியான வாழ்க்கையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது எங்கள் மீது கட்டில்லை. அடுத்தது என்ன ஒன்று சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் கூடிக்கொண்டு கொண்டோனாலே எங்களை கலாச்சாரம் பேணப்படுவதில்லை. மொழி எப்படியான பல சிக்கல்களையும் சந்திக்கின்றோம். அது என்னவென்று முதுமை திருமணம் செய்வதற்கு காரணம் என்றால் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பதற்காக, மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று சொல்கின்றார். இப்படி எல்லாம் மாறிக்கொண்டே போகின்றது. இது எங்கே முடியும் என்று தெரியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்றால் நாங்கள் அதுதான் நீங்கள் எங்களுடைய இளமைய சண்டையை பற்றி சொன்னீங்கன்னா, அதுக்கு உண்மையான முதல் காரணம் வெறுப்புணர்ச்சி, இனவாதம் தான் எங்களுடைய சண்டைக்கு காரணமாக இருந்தது. ஒரு வெறுப்புணர்ச்சி. அந்த வெறுப்புணர்ச்சிக்கு காரணம் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் மற்றவர்கள் தூண்டி இப்பையும் அந்த வெறுப்புணர்ச்சி இருக்கிறோம்னா தான் இப்போ ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது. பல இப்படி நேரம் கருதி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் கூடிய அத்தனையும் அன்றது நடந்தது, இன்று மாறிக்கொண்டே போகின்றது என்பதை நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அருமையான உரைக்கும் ஆய்வுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. காதல் திருமணம் என்கின்ற பொழுது இன்ஃபெக்சுவேஷன் என்றது டிஃபரெண்ட். அது மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற மாதிரி. ஸோ லவ் இஸ் டெஸ்டட். யூஸ்வலா எங்களோட பிள்ளைகள் எல்லாம் லவ் பண்ணே செய்யக்குள்ள எல்லாம் நாங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுப்போம்.
என்னோட ஓகே நீங்க யாரையும் அப்படின்னு இல்லை. வி ஹேவ் அவர் ரிவ்யூ, அவர் கன்சிடரேஷன், அவர் சேலஞ்சஸ். இஃப் தியர் லவ் இஸ் ஸ்ட்ராங், that it will withstand our challenges, then we agree. அடுத்தது வந்து கலப்பு திருமணம். இதுல கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தார்கள். ஆல்வேஸ் when there is a arranged marriage with the different socio cultural background என்றா இப்போ ஒரு கிளாஷ் இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு குளோபல் கல்ச்சர் ஒன்று வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு உலகம் முழுமையுமே ஒரு குளோபல் கல்ச்சர் அக்செப்டன்ஸ் அதில் வந்து கொண்டு இருக்குது. பார்க்கும் பொழுது கலப்பு திருமணங்கள் பொதுவாக காதல் திருமணமாகத்தான் இருக்குது. ஸோ காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுவார்கள் உண்டு. மற்றது காதல் மிகுந்த பலமானது. அப்போ அவ்வளவுத்தையும் அந்த டிஃபரன்சஸை எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு அவருடைய காதலின் பலம் துணையாக இருக்கும். அப்படி காதலின் பலம் இல்லாட்டிக்கு அது இந்த டிஃபரன்ஸுக்குள்ள அமிழ்ந்து போயிடும். அதை காதல் என்று சொல்லலாம். முதுமையில் திருமணம். திருமணம் என்பது முதுமையிலும் பெறலாம், இளமையிலும் பெறலாம். மற்றது நாங்கள் விதவை, கணவன் அல்லது மனைவி இறந்த பின்னர் திருமணம், விவாகரத்து, மறுமணம், இவையெல்லாம் உண்டு. பல பேர் சொல்றது எங்களுடைய கல்ச்சரல இல்லை என்று. எங்களுடைய தேச வளமை என்று இருந்தது. யாழ்ப்பாணத்தில் நிலைமைப்பட்ட தேச வளமைகளை பாரம்பரியமாக அது ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்த தேச வளமை சட்டத்தை ஒல்லாந்தர் காலத்தில் ஆட்களை நியமித்து, அவர்கள் முதலிமார்களை நியமித்து அவர்கள் உணவாக எழுத்து மூலமாக எழுதினார்கள். தேச வளமை சட்டத்தை பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது எனக்கு. என்று கேட்டால் அது இருக்கும். இந்த திருமணத்தில் ஒரு பெண் முதல் திருமணம் முடிந்து அதை அறுத்து விட்டு பிறகு இருக்கின்ற பொழுது இரண்டாவது திருமணம், 2 திருமணத்திலேயும் பிள்ளைகள். அப்ப அந்த கணவன் இறந்தா இந்த சொத்து எப்படி போகும், இந்த பிள்ளைக்கு தண்டா அப்படி எப்படி போகும், சகல ஆல் த பாசிபிள் காம்பினேஷன் பெர்மியூட்டேஷன்ஸ் எல்லாம் மேரேஜில் இருக்குது. அவ்வளவு யாழ்ப்பாணத்து தேச வளமை சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே திருமணம் செய்தல் பிரிகிறது, விதவை திருப்பி திருமணம் செய்கிறது, கணவன் திருமணம் செய்கிறது, ஒன்றுக்கு 2 தாரம் இருக்கிறது, மூத்த தாரம் இளைய தாரம் இருக்கிறது, இங்கே பிள்ளைகள் அங்கே பிள்ளைகள், இதற்கார் பொறுப்பு அதற்கார் பொறுப்பு, உரிமைகளா இருக்கு, சொத்துக்களா இருக்குன்ற விவரம் எல்லாம் அப்பவே இருக்கு. இதெல்லாம் எங்களோட கல்ச்சர்ல இல்லை என்று சொல்ல முடியாது. விதவா விவாகத்துக்காக அட்வொகேட் பண்ணி மகாத்மா காந்தி இந்தியாவில் பேசியிருக்கிறார், மரமலையடிகள் பேசியிருக்கிறார் அந்த காலத்துல. நிறைய இளம் பெண்கள் விதவையா இருந்த காலத்துல அப்பெல்லாம் 2 பேருமே கோட் பண்ணி இருக்கிறார்கள். ஜஃப்னாவில வந்து விதவை விவாகம் இருக்குது, ஏன் இங்கேயும் அதை செய்யலான்னு அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தென்னிந்திய கலாச்சாரத்தின் மாதிரி அது ஒரு டெபுவாக பார்க்கின்ற ஒரு இது வந்திருக்கின்றது. சண்டைகளை பற்றி நாங்கள் சொன்னது வந்து இன போரை பற்றி சொல்லவில்லை. நாங்கள் சொன்னது எமது இனத்துக்குள்ளேயே ஒருவர் குழுக்களாக மோதிக்கொண்டதைத்தான் நாங்கள் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து காதல் இல்லாத திருமண வாழ்க்கை காரணமாக இருக்கலாம். பெற்றோர்ல தகப்பனர் கொழும்புல தூரத்தில் இருக்க, தாய் தனித்திருந்த பிள்ளைகள் வளர்ந்ததால காரணமாக இருக்கலாம்னு வேறு ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எதுவும் நிறுவப்படவில்லை, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. லிவிங் டுகெதர் இப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க தானே ஆரம்பித்திருக்கிறார்கள். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம், அதான் போகுது. தே மே பி a testing ground before they commit. அதை பார்க்கறதுக்கு யோசிக்கிறார்கள் போல இருக்கிறது. என்னன்னு கேட்டா, exploitation is wrong with the view to enjoy and then go away, that is wrong. But the view to find a life partner, என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் ஒரு துணையை தேடுகிறேன் என்ற நோக்கத்தோட ஒரு ஆணோ பெண்ணோ அணுகிறதோ, டேட்டிங் செய்கிறதோ அல்லது லிவிங் டுகெதர் இருக்கிறதோ தவறு என்று சொல்ல முடியும். அங்கே அறம் இருக்கு. ஆனா அது இல்லாம நான் கொஞ்ச நாளைக்கு இவோட இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் என்னோட பாப்போம் என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் அங்கால போவோம் என்ஜாய் பண்ணுவோம், 2 பேரும் போகக்குள்ள அங்கே அந்த அரண் இல்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் உடைத்து. நன்றி. அடுத்த பஞ்சாட்சர மாஸ்டர் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் லம்போதரன் மாஸ்டர் அருமையாக திருமணத்தை பற்றி கூறியிருந்தார். நான் 2 விடயங்களை டிரெக்டா வாரேன். ஆயுள் ஆரோக்கிய விருத்தி, அதாவது ஒரு கல்யாணம் செய்தால் இந்த பெண்ணாலே ஆணுக்கு ஆரோக்கியம் கூடும். ஆணு இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு ஆரோக்கியம் கூடும் என்றதை செக் பண்ணுகிறார்கள். ஆயுள் ஆரோக்கிய விருத்தி. 2வது, இந்த வாதம் பித்தம் சிலேற்பனம் நாடி ஓடிக்கொண்டிருக்க 2 பேருக்கும் ஒரே நாடி ஓடினா அது அந்த திருமணம் சரி வராது என்ற அதை அமைக்கிறார்கள். அப்ப அந்த விஷயத்தை நீங்கள் அதை பற்றிய விவரத்தை யோசிச்சு பாருங்கோ.
அடுத்தது நாலேஜ் எக்ஸ்சேஞ்சிங் நாலேஜ் இருக்கு கல்யாணத்துல. இப்போ ஒரு ஆண் தன் நாலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, பெண் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாவா பண்ண மாட்டாரா என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தீங்கள். குமாரசாமி இந்த வெறுப்பை பற்றி சொல்லியிருந்த இந்த வேதி என்ற ஒன்று இருக்குது, அதுல வெறுப்பை கண்டுகொள்றதுக்குரிய வழி இருக்கிறதுன்றதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இதுல ஆயுள், ஆரோக்கியம், நாடி, வேதையை பற்றி சொன்னார். வேதை என்பது ஜாதக பொருத்தம். நானும் ஜாதகத்துல நம்பிக்கை உள்ளது, பார்க்கிறது உண்டு. ஆனா இன்றைக்கு வெளியிலே பார்க்கப்படுகின்ற ஜாதக பொருத்தங்கள், அது ஈழத்து மரபிலே பார்க்கப்படுகிற ஜாதக பொருத்தங்கள் மிகவும் எக்ஸ்ட்ரீமாகவும் ஒரு தவறுகளான வழிகாட்டலாக இருக்கிறது என்பது என்னுடைய பல ஆண்டுகளுக்கு என்னுடைய அவதானிப்பு. ஆனா அதை பற்றி காயத்ரி வாசுதேவன் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் நடத்துகிற அவவும் பிற்காலத்தில் குறிப்பிட்டதை சில ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டேன். இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இன்னொரு சோதரரும் அதை குறிப்பிட்டதை கண்டேன். நாங்கள் அந்த பொருத்தங்கள்ல மிக நுணுக்கமாக பார்த்து பல ஆண் பெண்களை வாளாவட்டிகளாக வைத்திருக்கின்ற பெருமை எங்கள் சமூகத்துக்கு உண்டு. அது முதலாவது. ஆகவே இப்போ எங்களுக்கு இந்த திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு பக்கத்துல தூக்கி போட வேண்டிய கருத்து. திருமணம் முன்னர் போல இல்லை, இலகுவாக இருக்கு. நாங்கள் பிள்ளைகள் வளர்க்கின்ற பொழுது உண்மையாக சின்சியராக வாழ்க்கை துணையை தேடுங்கள், வாழ்க்கை துணையை கண்டடையுங்கள். உங்களால முடியாட்டிக்கு நாங்களும் தேடுகிறோம். அது உங்களுக்கு சில எல்லாம் பார்த்து செய்தாலும் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியலையா, வி டோன்ட் சே ஐயோ பிள்ளைகளுக்காக இருங்கோ, சொசைட்டிக்காக இருங்கோன்னு சொல்றது. If you feel like 100% if you cannot work together என்று சொன்னா, we advise patients counseling எல்லாம் பாருது, we advise a trial of separation. ஒரு 6 மாசம் பிரிஞ்சிருங்க. அதுக்குள்ள உங்களோட மனசு ஏகுதா திருப்பி பாக்குறதுக்கு இல்லை, you can separate and start your new life. ஏன்னா மேரேஜ் இப்ப முந்தின மாதிரி இது கல்யாணம் கட்டினா வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் என்றது இல்லை. அந்த இது முடிஞ்சது. திருப்பி இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ற வாய்ப்புகள், சுதந்திரங்கள், அப்போ சமூக அபிப்பிராயமும் மாறிக்கொண்டு வருகிறது. எங்கள் சமூக வட்டம், குடும்ப வட்டங்களிலே நிறைய பேர் அப்படி விவாகரத்து செய்தவர்கள், மறுமணம் செய்தவர்கள் நல்லா இருக்கிறார். அது அவர்களுடைய பலகீனமோ அல்லது நல்ல குடும்பம் கூட குடும்பம் என்றதோ இல்லை. அது ஒன்று. ஆனப்படினா நாங்க அளவுக்கு அதிகமாக திருப்பம் பொறுத்து அப்படி கண்டதை பார்க்க வேணும் என்று இல்லை. இரண்டாவது, அறிவை பரிமாறிக்கொள்ள. அறிவு பரிமாற்றம் நடக்குது. ஆனா இல்லறத்துல சார் சிபி ராமசாமி ஐயர் என்றவர் இருந்தார். பெரிய இங்கிலீஷ் ஸ்காலர், சார் பட்டம் பெற்றவர், ஜார்ஜ். அவருடைய மனைவியாருக்கு கையெழுத்து போட தெரியாது அந்த காலம். அப்ப 2 பேர் இன்டர்வியூ பண்ற ஒருத்தர் கேட்டார், நீங்க அவங்க கையெழுத்தே போட தெரியாது, நீங்க இந்த பெரிய அறிஞர் ஜார்ஜ் சார் பட்ட பெரிய எப்படி ஒத்து போகுது என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் என்னுடைய அறிவை அங்க கொண்டு போறேன் என்று சொன்னேன். யூ டோன்ட் பிரிங் அப்ப வீட்டுல நான் மெடிக்கல் நாலேஜை வீட்டை கொண்டு வந்தா குடும்பம் நடத்தலுமா? அனட்டமியை யோசிச்சு கொண்டு குடும்பம் நடத்தலுமா? இல்லை. அதே மாதிரி இது தன்னுடைய அன்பு என்பது அன்பு இருக்கவன். அன்பு இருந்தா மிச்சம் எல்லாம் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாடியோட்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் உண்மைதான். ஆனா முதல்ல குடும்பத்துல லவ் இருக்கவன், அன்பு இருந்து நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல வாழ்க்கை இருந்து அந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்ந்தாலே போதும். மார்க்கண்டேயர் மாதிரி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் இருந்து அந்த குடும்பத்திலே அந்த இணைய திருமண பந்தத்திலே அன்பில்லை, ஆனந்தம் இல்லை என்றால் அந்த ஆயுளாலும் ஆரோக்கியத்தாலும் பிரயோசனம். அது இன்னும் கூட வேதனையை தருவதாக தான் இருக்கு. அது ஒன்று. நாடி ஓட்டத்தை பற்றி சொன்னீர்கள், திருமணத்துல இருக்குது. இப்படி நாடியை பார்த்தென்று சொல்லை பிராண வாயுவினுடைய ஓட்டத்தை வைத்து ஆண் பெண் சேருகின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்பது திருமந்திரத்துல சொல்லி இருக்கின்றது. அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் தெரிய அதை மாஸ்டர் பண்றீங்கன்னா அங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் பெற்று முடிச்சிட்டோம். நீ இளைஞர்கள் சீரியஸா எடுத்து கற்றுக்கொண்டால் அதில் ஏதாவது பிரயோசனம் இருக்கலாம் என்று பார்க்கலாம்.